Good evening. Good evening, friends. Good evening. Good evening, pa. Good evening. Good evening. Good evening. Good evening, friends. ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசிலேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் கரெக்டா சரிங்களா ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ்லாம் குட் ஈவினிங்ப்பா லாஸ்ட் கிளாஸ்ல ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க நல்லா இருந்துச்சு ப்ராப்ளம்ஸ்லாம் சரியா ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல போட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டா சரிங்களா அந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் கரெக்டா அந்த முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த மீன் பொசிஷன்ல இருந்து ஹாஃப் அதாவது A/2 போறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது சரிங்களா A/√2 போறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது √3 A/2 போறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் கரெக்டா சரிங்களா ஓகேப்பா ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம்னா ஆசிலேஷன்ல எனர்ஜி பார்க்க போறோம் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சொல்லியிருக்கோம் எப்போ எனர்ஜி வந்து மேக்ஸிமமா இருக்கும் மினிமமா இருக்கும் என்னென்ன எனர்ஜிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஞாபகம் இருக்கா சரிங்களா ஸோ அந்த எனர்ஜிக்கான ஃபார்முலா நம்ம கொடுக்க போறோம் அண்ட் அது ரிலேட்டடான கிராஃப் இருக்கு கிராஃப் பார்த்துட்டு ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போறோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைம் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங் சரிங்களா ஸ்ப்ரிங் வந்து இன் சீரீஸ் ஸ்ப்ரிங் இன் பேரலல் ஓகேவா அப்புறம் ஸ்ப்ரிங்கை கட் பண்ணா எப்படி அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் ஓகேங்களா அது ரிலேட்டடான கான்செப்டே இன்னைக்கு பார்த்துடலாம் சரிங்களா அப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்குன்னா சிம்பிள் பெண்டுலமும் ஆங்குலர் எஸ்ஹெச் மட்டும்தான் இருக்கும் அண்ட் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ்டு ஆசிலேஷன் இருக்கும் ஃபோர்ஸ்டு ஆசிலேஷன் டேம்ப்டு ஆசிலேஷன் இருக்கும் சரிங்களா ஃபோர்ஸ்டு ஆசிலேஷன் டேம்ப்டு ஆசிலேஷன்லாம் வந்து கடைசியா பார்க்கலாம் அது ஒரு தியரி பார்ட் மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அந்த தியரி பார்ட்டை முடிச்சிட்டோம்னா இந்த லெசன் முடிஞ்சிடும் ஸோ மேக்ஸிமம் ஒரு 3 டாபிக் தான் இருக்கு மேஜர் டாபிக்ஸ் சரிங்களா ஓகேப்பா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ எனர்ஜி இன் எஸ்ஹெச்எம் எனர்ஜி இன் எஸ்ஹெச்எம்ல நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்போம் எப்படி கொடுத்துருந்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல ஸோ இது நமக்கு மீன் பொசிஷன் ஆர் ஈக்லிபிரியம் பொசிஷன் இந்த இடத்துல நமக்கு நெட் ஃபோர்ஸ் வந்து 0 நெட் ஃபோர்ஸ் 0னா நமக்கு அக்சலரேஷன் வந்து 0 ஸோ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க இருந்து தான் மெஷர் பண்ணுவோம் ஸோ நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 நெட் ஃபோர்ஸ் 0 ஸோ அக்சலரேஷன் 0 அப்படின்னு நமக்கு தெரியும் மீன் பொசிஷன் ஆர் ஈக்லிபிரியம் பொசிஷன் ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த எனர்ஜி வந்து மேக்சிமமா இருக்கும்னா ஏன்னா வெலாசிட்டி மேக்சிமமா இருக்கும் ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 அப்ப நமக்கு வெலாசிட்டி எப்படி இருக்கும்னா மீன் பொசிஷன்ல வெலாசிட்டி மேக்சிமமா இருக்கும் ஸோ கைனடிக் எனர்ஜி வந்து நமக்கு மேக்சிமமா இருக்கும்னு தெரியும் ஸோ எது மினிமமா இருக்கும்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னவா இருக்கும்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி 0வா இருக்கும் அதாவது மினிமமா இருக்கும் சரிங்களா ஸோ இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் இல்ல லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனு ஸோ ரைட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்லயும் எந்த எனர்ஜி மேக்சிமமா இருக்கும்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்சிமமா இருக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்சிமமா இருக்கும் கைனடிக் எனர்ஜி 0வா இருக்கும் ஏன்னா வெலாசிட்டி 0வா இருக்கும் இல்லையா ஸோ இப்போ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்சிமமா இருக்கும் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜிப்பா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மேக்சிமமா இருக்கும் அண்ட் கைனடிக் எனர்ஜி வந்து 0வா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் ஞாபகம் இருக்கா எல்லாம் ஞாபகம் இருக்கா சரிங்களா ஸோ கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் நமக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி அதாவது நமக்கு டோட்டல் எனர்ஜி சரிங்களா ஸோ எனர்ஜி இந்த எஸ்ஹெச்எம் ஓகேப்பா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துருக்கோம் முக்கியமா லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அந்த டேட்டாவை நம்ம நோட் பண்ண சொன்னோம் ஞாபகம் இருக்கா அதாவது வந்து பாத்தீங்கன்னா டைம் பீரியட் டைம் எவ்வளவு டைம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன் இல்லையா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன் ஆர் ஈக்லிபிரியம் பொசிஷன் என்ன பார்த்திருக்கோம் அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் எழுதிக்கங்க T/4 T/6 T/8 T/12 கரெக்டாப்பா ஸோ T/4 எவ்வளவு அதுதான் ஆம்பிளிடியூட் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏ சரிங்களா T/6 கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் T/6 என்ன சொல்லுங்கப்பா T/6 என்ன T/6 என்னப்பா சொல்லுங்க பார்ப்போம் T/6 என்ன T/6 என்ன சொல்லுங்க பார்ப்போம் ஸோ இது வந்து 1A அப்படியே அந்த ஏவை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டே வாங்க நம்ம என்னென்ன ஏலாம் பார்த்துருப்போம்னு உங்களுக்கு தெரியும் ஸோ 1Aக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 0.866A அதாவது இது எவ்வளோப்பா √3A/2 நினைக்கிறேன் கரெக்டா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிட்டே வாங்கப்பா 0.8க்கு அப்புறம் 0.7 அப்ப 0.707A இது வந்து A/√2ன்னு பார்த்தோம் கரெக்டா அப்புறம் T/12னா 0.5 ஸோ அப்படியே ஆர்டர் குறைச்சிட்டே வரங்க சரிங்களா இப்போ 0.5A இஸ் ஈக்குவல் டு A/2ன்னு பார்த்தோம் கரெக்டா கரெக்ட் சரிங்களா இந்த டேட்டா நம்ம பார்த்துக்கோங்க
சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. சரிங்களா? எங்க இருந்து ஸ்டார்ட் ஆனா, சரிங்களா, எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, வெலாசிட்டி என்ன, அக்சலரேஷன் என்ன, ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன, இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பக்காவா பார்த்தாச்சு. சரிங்களா? கிளியரா இருக்கீங்களா அதுல? சரிங்களா? முக்கியமா அது லீனியர் எஸ்ஹெச்எம். ஸோ லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல எல்லாருமே பக்காவா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் எனர்ஜி. ஓகேங்களா? எனர்ஜி. ஓகே 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 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே பார்க்கலாமா? சரி. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டைம், சரிங்களா, ரெப்ரசன்ட் த பீரியாடிக் நான் பீரியாடிக். சரிங்களா? எது வந்து எந்த ஃபங்க்ஷன் வந்து இதுல பீரியாடிக் நான் பீரியாடிக் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பீரியாடிக்கா, சரிங்களா, எது வந்து பீரியாடிக் எது வந்து நான் பீரியாடிக் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? எந்த ஃபங்க்ஷன் பா பீரியாடிக்? பீரியாடிக்னா நமக்கு என்னப்பா, ஒரு ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அந்த மோஷன் ரிப்பீட் ஆனிச்சு அப்படின்னா அது நமக்கு பீரியாடிக். சரிங்களா? ஸோ ஆல் எஸ்ஹெச்எம் வந்து பீரியாடிக் இல்லையா? எல்லா எஸ்ஹெச்எம்மும் நமக்கு பீரியாடிக் இல்ல? ஸோ எது நமக்கு பீரியாடிக்? ஓகேவா? ஸோ ஏ இஸ் பீரியாடிக் அண்ட் பி இஸ் நான் பீரியாடிக். ஓகேயா? ஆமா. இந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பீரியாடிக் ஃபங்க்ஷனு. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் சைன், அதாவது சார் சைன் தீட்டா, நம்ம சைன் தீட்டா கிராஃப் சொல்லியிருக்கீங்களா சார்? ஸோ தீட்டாவை நான் ஒமேகா டின்னு எடுத்துட்டாலும் சைன் ஒமேகா டி, ஓகேவா, அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பீரியாடிக் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் வந்ததுக்கு அப்புறம் அந்த கிராஃப் ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி கொசைன் கிராஃபும் அப்படிதான். எப்படி சார் ரெண்டுமே ஆட் பண்றீங்களா? சைன் சைன் பிளஸ் கொசைன் கிராஃப் நம்ம போட்டனாலும் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ரிப்பீட் ஆகும். சரிங்களா? அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, சம் ஆஃப் த பீரியாடிக் ஃபங்க்ஷனும் பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. பட் நமக்கு சைனும் பீரியாடிக் காசும் பீரியாடிக். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது பீரியாடிக் ஃபங்க்ஷன். சரிங்களா? பீரியாடிக் ஃபங்க்ஷன், பீரியாடிக் ஃபங்க்ஷன். அப்படி இல்லைன்னா நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா இது வந்து பீரியாடிக்கா அப்படின்னு நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா நீங்க என்ன நினைக்கலாம்னா சார் ஆல் எஸ்ஹெச்எம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா எஸ்ஹெச்எம்மும் நமக்கு பீரியாடிக் தான். கரெக்டா? எல்லா எஸ்ஹெச்எம்மும் பீரியாடிக் தான். பட் எல்லா பீரியாடிக்கும் எஸ்ஹெச்எம்னு சொல்ல முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப நம்ம அக்சலரேஷன் இருக்குல்ல, நம்மளோட அக்சலரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு, இல்ல ஃபோர்ஸ் வந்து அது மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து மைனஸ் கேஎக்ஸ், இல்ல அக்சலரேஷன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு, மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமா அதை நம்ம என்ன சொல்லலாம், எஸ்ஹெச்எம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ்ஹெச்எம்மா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது பீரியாடிக்கா இருக்கும். அதே மாதிரி இந்த லாகரிதமிக் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் பார்த்திருப்பீங்க மேக்ஸ்ல, லாகரிதமிக் வந்து பீரியாடிக் கிடையாது. சோ திஸ் இஸ் அ நான் பீரியாடிக். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்ப இதுல வந்து கேட்டிருக்காங்க பாருங்களேன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரெப்ரசன்ட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இதுல வந்து எது வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதாவது எஸ்ஹெச்எம். அப்ப என்ன நினைப்பாங்கன்னா பீரியாடிக்கா இருக்கிறது எல்லாமே எஸ்ஹெச்எம்மா இருக்கும். இப்போ லாஸ்ட் இதுல பார்த்திருப்போம் சைன் பிளஸ் கொசைன் வந்து நமக்கு பீரியாடிக்கணும். அப்ப இதுவும் சைன் பிளஸ் கொசைன், இதுவும் சைன் பிளஸ் கொசைன். அப்ப இது ரெண்டுமே வந்து என்னவா இருக்கும்னா கண்டிப்பா வந்து எஸ்ஹெச்எம்மா இருக்கும் சார் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எல்லா பீரியாடிக் ஃபங்க்ஷனும் எஸ்ஹெச்எம் கிடையாது இல்ல, எல்லா எஸ்ஹெச்எம் தான் பீரியாடிக். சரியா? ஓகேவா? எல்லா பீரியாடிக்கும் எஸ்ஹெச்எம் கிடையாது. அப்ப நம்ம என்ன கண்டிஷன்னா நமக்கு தான் தெரியுமே எஸ்ஹெச்எம்னா எப்படிப்பா கன்ஃபார்ம் பண்ணுவேன், எஸ்ஹெச்எம் அப்படின்னு எப்படி சொல்லுவேன், அது வந்து அந்த மோஷன் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் எப்படி சொல்லுவேன், நமக்கு கண்டிஷன் தெரியும். அந்த மோஷன்ல அந்த பார்ட்டிகிள் மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் மைனஸ் கே எக்ஸா இருக்கணும், இல்லைன்னா அக்சலரேஷன் வந்து மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு எக்ஸா இருக்கணும். கரெக்டா? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நமக்கு அது என்னதுப்பா எஸ்ஹெச்எம். ஓகேங்களா? அப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அவங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து எதெல்லாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செக் பண்ணலாமா? அவங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க a sin ஒமேகா t பிளஸ் b cos ஒமேகா t அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், எப்படி செக் பண்ணலாம், இத டிஸ்பிளேஸ்மெண்ட ரெண்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா அக்சலரேஷன் என்னையா d ஸ்கொயர் x பை dt ஸ்கொயர். ஸோ நான் ரெண்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி எனக்கு இந்த ஃபார்மேட்ல கிடைக்குது ஒமேகா ஸ்கொயர் எக்ஸா வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த மோஷன் இந்த ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷனா இருக்கும், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட ஃபங்க்ஷனா இருக்கும். ஸோ அப்ப நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். அப்ப நமக்கு dx பை dt ஃபர்ஸ்ட் போடும். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். டிஃபரன்ஷியேட் பண்ண என்னப்பா கிடைக்கும், a sin ஒமேகா t பிளஸ் b cos ஒமேகா t. சரிங்களா? டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ a அப்படியே நம்ம வச்சுக்கலாம். சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன வரும், cos a, ஒரு நிமிஷம் சாரி, சரிங்களா? ஸோ a sin ஒமேகா டி டிஃபரன்ஷியேட் பண்ணா cos ஒமேகா டி, அப்புறம் ஒமேகான்னு வரும். இப்போ a ஒமேகா cos ஒமேகா டி, ஓகேங்களா, பிளஸ்
பி ஒமேகா மைனஸ் இல்ல சாரிப்பா மைனஸ் சைன் ஒமேகா டி ஓகேங்களா மைனஸ் சைன் ஒமேகா டி கரெக்டா ஓகேங்களா பி ஒமேகா மைனஸ் சைன் ஒமேகா டி திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ஸோ டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர்டு சைன் ஒமேகா டி ஓகேவா மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்கா அப்ப என்ன வரும்னா பி ஒமேகா ஸ்கொயர்டு சைன் ஒமேகா டி கரெக்டாப்பா சைன் காசு 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 சைன் டிஃபரன்ஷியேட் பண்ணா காசு சரிங்களா அப்ப காசு ஒமேகா டி ஓகேங்களா ஸோ அப்ப என்ன வரும் நமக்கு பி ஒமேகா ஸ்கொயர்டு காஸ் ஒமேகா டின்னு வரும் கரெக்டா இப்ப என்ன பண்ணலாம் மைனஸை காமனா வெளில எடுத்துடலாம் ஒமேகா ஸ்கொயர்டை வெளில எடுத்துடலாம் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டை வெளில எடுத்துட்டா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் பி காஸ் ஒமேகா டின்னு இருக்கும் கரெக்டா ஒமேகா டின்னு இருக்கப்பா ஸோ அப்ப இது எப்படி இருக்கு இதுதான் நமக்கு அக்சலரேஷனு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு இது என்னது ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் பி காஸ் ஒமேகா டி என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் இதை எதுக்கு ஈக்குவல் பண்ணலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்ப அக்சலரேஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஸோ அக்சலரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் எக்ஸ் இருக்கு தட் ஃபோர் இது வந்து என்ன மோஷன்பா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் ஓகேவா சிம்பிள் ஹார்மோனிக் ஓகே கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா எஸ்ஹெச்எம்மும் பீரியாடிக் கண்டிப்பா பீரியாடிக்னு சொல்லலாம் சரிங்களாப்பா ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகேங்களா இது வந்து எஸ்ஹெச்எம்மா இருக்குன்னா கண்டிப்பா இது பீரியாடிக்காவும் இருக்கும் எஸ்ஹெச்எம் அண்ட் பீரியாடிக் கரெக்டாப்பா எஸ்ஹெச்எம்மா இருக்குன்னா கண்டிப்பா பீரியாடிக்கா இருக்கும் எஸ்ஹெச்எம்மா இருக்குன்னா கண்டிப்பா பீரியாடிக்கா இருக்கும் சரியா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே அதே மாதிரி இது போட்டிங் அடுத்து இது போட்டீங்கன்னா இது எஸ்ஹெச்எம் வராது இது நாட் எஸ்ஹெச்எம் ஸோ பார்க்க அப்படி இருக்கலாம் நாட் எஸ்ஹெச்எம் செக் பண்ணி பாருங்க ஸோ 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க இந்த ஈக்குவேஷனை 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பாத்தீங்கன்னா அக்சலரேஷன் ப்ரொபோர்ஷனல் டு நெகட்டிவ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வராது நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இதையும் செக் பண்ணி பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு ஹோம் இருக்கு டிஃபரன்ஷியேஷன் தானே சோ இந்த மேக்ஸ் கூட தெரியலன்னா நான் பிச்சு ஓகே பிச்சு ஓகே செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சோ ஓகே கிளியர் இதெல்லாம் ஹோம் இருக்கு போடுங்க செக் பண்ணுங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க சரியா ஓகே சோ அப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க அது வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா நீங்க 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி அக்சலரேஷன் வந்து ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் எக்ஸ்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இல்ல வேற எங்கேயாவது கொஸ்டின் வரலாம் சிம்பிள் என்ன மோஷன் அதாவது பாரபோலிக் மோஷனா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா அந்த மாதிரி என்ன மோஷன் வேணா சர்க்குலர் மோஷனா அந்த மாதிரி கேட்கலாம் எந்த மோஷன்ல நமக்கு அக்சலரேஷன் ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் எக்ஸோ ஃபோர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் எக்ஸோ அது கண்டிப்பா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா இருந்தா அது கண்டிப்பா பீரியாடிக்கா இருக்கும் சரியா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சரியா சோ ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க சரிங்களா ட்ரை பண்ணுங்க வீட்ல போய் ட்ரை பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சரிங்களா இப்போ நம்ம யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இருக்குல்ல சோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் வந்து இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனும் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எப்படிப்பா சேமா இருக்கும் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் 2 டயாமீட்டர்ல ப்ரொஜெக்ட் பண்றோம்ல அந்த டயாமீட்டர்ல ப்ரொஜெக்ட் பண்ணா அந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனோட ப்ரொஜெக்ஷன் ஆன் டயாமீட்டர் அதுதான் சிம்பிள் ஹார்மோனிக் ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் ஹார்மோனிக்னா அதுல அர்த்தமே கிடையாது இல்லையா அப்ப 2 மோஷன் நீங்க தனித்தனியா படிக்கிறீங்க சரியா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை நான் ப்ரொஜெக்ட் பண்றேன் ஆன் ஹரிசாண்டல் டயாமீட்டர் அண்ட் வெர்டிகல் டயாமீட்டர்ஸ் அதுதான் எனக்கு எஸ்ஹெச்எம் பி கேர்ஃபுல் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சரி ஓகேப்பா சோ அப்ப இந்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்பவுமே ஒரு கொஸ்டின்ல வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் இருக்கும் அதாவது எங்க இனிஷியலா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கண்டிஷன் தெரியும் கண்டிஷன் தெரிஞ்சாலே நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி அக்சலரேஷன் சூப்பரா போட்டுருவோம் இல்லையா நமக்கு ஆல்ரெடி வேணும் செமையா தெரியும் இப்ப பாருங்களேன் இவங்க வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை பேஸ் பண்ணி அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை பேஸ் பண்ணி டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி கேட்கலாம்ல சோ அதான் கேட்டிருக்காங்க நினைக்கிறேன் சோ அப்படியே இந்த கரஸ்பாண்டிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட எக்ஸ் ப்ரொஜெக்ஷன் கேக்குறாங்க நல்லா நோட் பண்ணிக்க ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ் ப்ரொஜெக்ஷன் கேக்குறாங்க அப்பனா என்ன ஹரிசாண்டல் டயாமீட்டர்ல ப்ரொஜெக்ஷன் கேக்குறாங்க சரியா எக்ஸ் ப்ரொஜெக்ஷன் கேக்குறாங்க ஆஃப் த ரேடியஸ் வெக்டார் ஆஃப் ரிவால்விங் பார்ட்டிகிள் பி எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சோ டயக்ராம் ரொம்ப தெளிவா பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் டயக்ராம் தெளிவா பார்த்தாலே தெரியுது டைம் 0வா இருக்கிற இடம் தான் ஸ்டார்ட் ஆகுற பாயிண்ட் ஓகேவா என்னது டைம் 0வா இருக்கிற இடம் தான் ஸ்டார்ட் ஆகுற பாயிண்ட் நம்ம வந்து டெரிவேஷன் நடத்தும் போது ஸ்டார்ட் ஆகுற பாயிண்ட் இங்க வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி போட்டிருப்போம் ஞாபகம் இருக்கா சரிங்களா எப்பவுமே அங்கதான் வச்சு அப்படின்னு கிடையாது நான் சொல்லியிருக்கேன் கரெக்டா
சோ இப்ப இவங்க வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அண்ட் டைரக்ஷன் வேற கொடுத்துருக்காங்க. இந்த டைரக்ஷன் சரிங்களா, இங்க ஸ்டார்ட் ஆகி இந்த டைரக்ஷன்ல. அப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன் கேக்குறாங்க சரிங்களா. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எங்க இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சரிங்களா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இங்க இருக்குமா, அப்படிதானப்பா. அந்த ரேடியஸ் வெக்டார் தான் நமக்கு ஆம்பிளிடியூட் இல்லையா. சோ கொஞ்சம் டி டைம் வரும்போது டி ஈக்குவல் டு டி அப்போ இங்க இருக்கும் சரிங்களா. சோ எங்க இருந்து அது ஸ்டார்ட் ஆகுதோ அங்க இருந்து தான் தீட்டாவை மெஷர் பண்ணணும். என்னது, எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு அங்க இருந்து தான் நம்ம டீட்டா போடணும். கரெக்டா, அங்க இருந்தா டீட்டா போடணும். எதுக்கு சார் டீட்டா, ஏன்னா அவங்க கேக்குறது எக்ஸ் ப்ரொஜெக்ஷன் கேக்குறாங்கயா. ஓகே சார். சோ அப்ப நம்ம அப்படியே தனியா வரைஞ்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க இப்படி இருக்கா, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க ஸ்டார்ட் ஆகுது. சோ டைம் 0 தான் ஸ்டார்ட் ஆகுறது. ஓகேங்களா. ஓகே, உனக்கு தெரியும் வெர்டிகல் டயாமீட்டர், ஹாரிசான்டல் டயாமீட்டர். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், சோ இந்த டைரக்ஷன்ல என்ன ஆயிட்டு இருக்குப்பா, ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப அதாவது இது கிளாக் வைஸ்ல சரியா. சோ அப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எங்க இருக்கும்னா இந்த ரேடியஸ் வெக்டார் இங்க இருக்கும். கரெக்டா, எஸ் சார். இது எவ்வளவு டீங்கிற டைம்ல இங்க இருக்கும். சோ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இங்க இருந்து தானே ஸ்டார்ட் ஆச்சு, ஸ்டார்ட் ஆகுறதுல இருந்தா நமக்கு ஆங்கிள் தீட்டா. இப்போ இந்த ரேடியஸ் வெக்டாரோட எக்ஸ் ப்ரொஜெக்ஷன் கேக்குறாங்க, இந்த ரேடியஸ் வெக்டாரோட எக்ஸ் ப்ரொஜெக்ஷன். அப்ப என்னப்பா இந்த ரேடியஸ் வெக்டாரோட எக்ஸ் ப்ரொஜெக்ஷன். சோ நமக்கு எக்ஸ் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா அவங்க என்ன கேக்குறாங்க, இந்த எக்ஸ் ப்ரொஜெக்ஷன் கேக்குறாங்க, இந்த எக்ஸ் ப்ரொஜெக்ஷன் கேக்குறாங்க. இதானே எக்ஸ் ப்ரொஜெக்ஷன். சோ ஒய் ப்ரொஜெக்ஷன் என்னவா இருக்கும், ஒய் ப்ரொஜெக்ஷன் இது, ஒய் ப்ரொஜெக்ஷன் இது. ஓகே, y projection இது. ஓகேவா. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், கிளியர் ஸ்டூடண்ட்ஸ், கிளியர். ஓகேவா. சோ அப்ப இதான் பார்ட்டிகிள், இந்த பார்ட்டிகிள் தான் பீங்கிற பார்ட்டிகிள். இதோட டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க, ஒரு டைம் சுத்தி வரதுக்கான டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. டைம் பீரியட் வந்து 2 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைம் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரேடியஸ் அதாவது ஆம்பிளிடியூட் தான் நமக்கு ரேடியஸ் இல்லையா, அது வந்து நமக்கு 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் வந்து ஈக்குவேஷன் கேக்குறாங்க. என்ன ஈக்குவேஷன் கேக்குறாங்கன்னா ரேடியஸ் வெக்டார் ரேடியஸ் வெக்டார்னா என்ன, எனக்கு இந்த ரேடியஸ் வெக்டாரோட எக்ஸ் ப்ரொஜெக்ஷன் என்னப்பா, ரேடியஸ் வெக்டார்ங்கிறது ஆம்பிளிடியூட், அதோட ப்ரொஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ், ரேடியஸ் வெக்டாரோட ப்ரொஜெக்ஷன் தான் எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். எந்த டைம்ல, டி டைம்ல. ஓகே, அவங்க கேக்குறது டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் டி டைம். தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். சோ என்ன ப்ரொஜெக்ஷன், இந்த ப்ரொஜெக்ஷன் எக்ஸ் ப்ரொஜெக்ஷன், இதுதான் நமக்கு எக்ஸ் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா, இந்த இதுதான் கேக்குறாங்க, ரேடியஸ் வெக்டாரோட எக்ஸ் ப்ரொஜெக்ஷன், இது ரேடியஸ் வெக்டாரோட ஒய் ப்ரொஜெக்ஷன். வாட் இஸ் ஃபார்முலா. சோ அந்த அப்படியே கட் பண்ணி பாருங்க, இந்த இடத்த இப்படி இருக்கா அந்த ட்ரையாங்கிள், நமக்கு எக்ஸ் ப்ரொஜெக்ஷன் இதுவா, இந்த எக்ஸும் இதுவும் சேம் தானே, இந்த லென்த்தும் சேம் தானே, தீட்டா இங்க இருக்கா, எஸ் சார். இதான் நமக்கு என்னது ரேடியஸ் 3 சென்டிமீட்டர். இப்ப இதான் ரேடியஸ் 3 சென்டிமீட்டர். சோ அப்ப நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்ப எக்ஸ் வேணும்னா என்ன தீட்டா யூஸ் பண்ணுவீங்க, தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு சரிங்களா. அப்ப சைன் தீட்டா போட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா sin theta is equal to opposite side by hypotenuse. அப்ப x is equal to 3 sin theta. x is equal to 3 sin theta. ஆனா இந்த ப்ரொஜெக்ஷன் பாருங்க இப்படி இருக்கு. சோ இதோட x ப்ரொஜெக்ஷன் அதாவது என்ன சைடுனா இது வந்து க்ளோசிங் சைடு, இது ஓபன் சைடு. அவங்க கேக்குறது ஓபன் சைடு. சோ அப்ப இங்க வருமா, இது x ப்ரொஜெக்ஷன். சோ அப்ப இது வந்து எந்த டைரக்ஷன்யா, -x டைரக்ஷன். இது என்ன டைரக்ஷன்யா, -x டைரக்ஷன். அப்பா மீன் பொசிஷன்ல இருந்து இந்த பக்கம் கரெக்டா. சோ இது மைனஸ், அப்ப -3 sin theta. sin theta -3 sin theta. அப்போ அந்த ப்ரொஜெக்ஷன் எக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ரேடியஸ் வெக்டார் ஈக்குவல் டு -3 sin theta. நமக்கு தீட்டா தெரியும்ல, ஒமேகா இன்டூ டீன்னு தெரியும்ல, -3 இன்டூ சைன் இன்டூ தீட்டா வந்து ஒமேகா டி. ஒமேகா தான் நமக்கு வந்து டைம் பீரியட் இல்லையா, 3 ஒமேகா 2π/t போடலாம்ல. இப்போ 2π/t டைம் பீரியட் வந்து 2 செகண்ட்ஸ். ஓகேவா, இன்டூ டி 2 கேன்சல் ஆயிரும். அப்ப ஈக்குவல் டு அந்த எக்ஸ் ப்ரொஜெக்ஷன் வந்து -3 sin π into t. ஓகேவா, திஸ் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். சோ எப்பவுமே நம்ம என்ன போடக்கூடாது, a sin ஒமேகா tன்னு போட்டு a வந்து 3 சென்டிமீட்டர் sin ஒமேகா t போடுறீங்க அப்படின்னா மைனஸ் விட்டுருவீங்க. சோ மைனஸ் விட்டுருவீங்க கரெக்டா. நமக்கு நார்மலா ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க இல்லையா, x is equal to a sin ஒமேகா tன்னு படிச்சிருப்பீங்கல்ல. அப்படி போடும்போது பாத்தீங்கன்னா நமக்கு மைனஸ் வராது. அப்புறம் அங்க ஆன்சரும் பாத்தீங்கன்னா மைனஸ்ல இல்லாமலும் இருக்கு, பிளஸ்லயும் இருக்கு. சோ நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். சோ எப்படி வந்து இந்த கொஸ்டினை நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பாத்துக்கோங்க. சோ ஆன்சர் வந்து டி. சோ டி இஸ் த ஆன்சர். சரியா. சோ டி இஸ் தி ஆன்சர். ஓகே, டி இஸ் தி ஆன்சர், எக்ஸ் ப்ரொஜெக்ஷன். வாட் இஸ் y ப்ரொஜெக்ஷன். y ப்ரொஜெக்ஷன் கேக்குறாங்கன்னா y ப்ரொஜெக்ஷன் இதான y ப்ரொஜெக்ஷன். அப்ப cos θ, அப்ப cos θ is equal to adjacent side by hypotenuse. ஓகேங்களா, இதுவும் மைனஸ்ல தான் வரும். இந்த ரேடியஸ் வெக்டாரை நம்ம என்ன பண்றப்பா, இதோட ஒண்ணும் இல்லப்பா, இதோட ஹரிசாண்டல் காம்போனன்ட், இதோட வெர்டிகல் காம்போனன்ட்.
ஹாரிசான்டல் காம்போனன்ட் எக்ஸ் ப்ரொஜெக்ஷன், வெர்டிகல் காம்போனன்ட் ஒய் ப்ரொஜெக்ஷன். அவ்வளவுதான். ஸோ இதுவும் மைனஸ் ஒய் டைரக்ஷன்ல தான் இருக்கு. அப்போ y is equal to minus 3 cos theta வரும் கரெக்டா? ஸோ theta equal to omega t போட வேண்டியதான். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ். புரியுதாப்பா ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாருக்கும் புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? சோ என்ன பார்க்கணும் அப்படின்னா எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க டி டைம்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த இடம் எக்ஸ் ப்ரொஜெக்ஷன் கேட்டிருக்காங்க. எப்பவுமே ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ரேடியஸ் வெக்டாரோட ப்ரொஜெக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன். கிளியர்? இனியா ஒருத்தன் தான் கமெண்ட் பண்றாங்க, மத்தவங்க எல்லாம் என்னாச்சு? ஓ சைட்ல திறந்து வச்சுட்டு படிச்சிட்டு இருக்கீங்களா, இல்ல பக்கத்துல ஏதாவது இருக்கா, ஏதாவது புரியுதா புரியலையா, ஏதாவது கமெண்ட் பண்ணலாம்ல? சரியா? சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரியலன்னா கேட்கலாம்ல? சரியா? ஓகேவா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியர். ஸோ நமக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எப்படின்னா நல்லா கவனிங்க, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ இப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட ப்ரொஜெக்ஷன் இந்த ரேடியஸ் வெக்டார். ஓகே, ஸோ இந்த ஹரிசாண்டல் டயாமீட்டரை ப்ரொஜெக்ட் பண்றீங்க. இந்த ஹரிசாண்டல் டயாமீட்டரை ப்ரொஜெக்ட் பண்றீங்க. ஓகேவா? ஹரிசாண்டல் டயாமீட்டரை ப்ரொஜெக்ட் பண்றீங்க. இதுல உள்ள அந்த மோஷன் தான் நமக்கு இது. இப்போ இது மீன் பொசிஷன். இப்போ இது இங்க இருக்கு. இதோட எக்ஸ் ப்ரொஜெக்ஷன் தான் இங்க இருக்கு. அப்படியே இங்க எடுத்துட்டு வரீங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இந்த எக்ஸ் மீன் பொசிஷன்ல இருந்து இந்த எக்ஸ் தான் கேட்டாங்க அவங்க. இந்த எக்ஸ் தான் கேட்டாங்க. சரிங்களா? சோ இது வந்து நமக்கு நெகட்டிவ் சைடு இல்லையா? அது பாசிட்டிவ் சைடு, இது நெகட்டிவ் சைடு. அப்ப x is equal to நமக்கு என்ன கிடைச்சுன்னா -3 sin pi t. ஓகே, கிளியர்? கிளியர் ஸ்டூடண்ட்ஸ்? கிளியர் கிளியர் கிளியர். நெக்ஸ்ட் क्वेश्चन. அப்ப இந்த क्वेश्चனுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த क्वेश्चனுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க y ப்ரொஜெக்ஷன் கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த क्वेश्चனுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வரும்? எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஸ்டார்ட் ஆகுறதுல இருந்து தான் நம்ம தீட்டா மெஷர் பண்ணிக்கணும். அதுல இருந்து அதுக்கப்புறம் க்ளோசிங் சைடு, ஓப்பன் சைடு, அதாவது அதோட காம்போனன்ட் தான். ஹாரிசான்டல் காம்போனன்ட்னா எக்ஸ் ப்ரொஜெக்ஷன், வெர்டிகல் காம்போனன்ட்னா ஒய் ப்ரொஜெக்ஷன். சரியா? அதை வச்சு போட்டுடலாமே. ஓமேகானா பை பை டி, 2 பை டி. என்ன ஆன்சரு? ஆன்சர் வந்து பி வருதா? ஓகே, ஆன்சர் வந்து பின்னு சொல்றாங்க. பார்க்கலாமா? ஆன்சர் வந்து பியா? அப்படியேப்பா செக் பண்ணீங்களா? பி. நிறைய பேர் பி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை ப்ரொஜெக்ட் பண்ணா நமக்கு தெரியும் அது ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தான் நமக்கு எஸ்ஹெச்எம். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர். ஓகே, சரி ப்ரொஜெக்ட் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் இருங்க, பெருசா போட்டுக்கலாம். சரிங்களா? சோ எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டார்ட் ஆகுறது எங்க? இங்க டைம் ஜீரோ எங்க இருக்குன்னு பாருங்க. டைம் ஜீரோ இங்க. டைம் ஜீரோ எங்க? எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு? சோ எகைன் கிளாக் வைஸ்ல போயிட்டு இருக்கு. கரெக்டா? சோ கிளாக் வைஸ்ல போயிட்டு இருக்கு. அவங்க கேக்குறது வந்து பாத்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள், பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன், இனிஷியல் பொசிஷன்ஸ், ஒய் ப்ரொஜெக்ஷன் கேக்குறாங்க. ஒய் ப்ரொஜெக்ஷன். இப்போ ஒய் ப்ரொஜெக்ஷனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல் டயாமீட்டரை ப்ரொஜெக்ட் பண்ண போறோம்னு அர்த்தம். வெர்டிகல் டயாமீட்டரை ப்ரொஜெக்ட் பண்ண போறோம். நமக்கு தெரியும் இது மீன் பொசிஷன் அப்படின்னு. கரெக்டா? சோ இது வந்து மீன் பொசிஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். சோ ரேடியஸ் வெக்டார் எங்க இருக்கு? ரேடியஸ் வெக்டார் எங்க இருக்கும்? சோ இப்போ இங்க இருந்து இது ஃபர்ஸ்ட் இனிஷியலா இங்க இருக்கு. இனிஷியலா இங்க இருக்கு டைம் ஜீரோ. அப்போ ஒரு டி டைம்ல இங்க வந்துடும். டீங்கிற டைம்ல வந்து டீங்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துடும். டீங்கிற டைம்ல எங்க இருந்து வந்தது? இங்க இருந்து வந்தது. சோ இப்போ இதான் டீட்டா. இதான் நமக்கு டீட்டா. ஓகேவா? இதான் நமக்கு டீட்டா. சோ நமக்கு என்ன ப்ரொஜெக்ஷன் வேணும்? இதான் நமக்கு ரேடியஸ் வெக்டர். எவ்வளவு? 3 மீட்டர். நமக்கு என்ன ப்ரொஜெக்ஷன் வேணும்? நமக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா ஒய் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? ஒய் ப்ரொஜெக்ஷன். அப்ப இங்க இருந்து இந்த ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கேக்குறாங்க. ஓகேவா? சோ நமக்கு தெரியுமே. அப்ப இது வந்து வெர்டிகல் காம்போனன்ட் க்ளோசிங் சைடு காஸ்டிட்டா இல்லையா? அப்ப என்னப்பா வரும்? சோ இப்படி இருக்கு. நமக்கு இதுதான் வேணும். சரிங்களா? இது நமக்கு தீட்டா. ஓகேவா? சோ ட்ரையாங்கிள் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எனக்கு 3 மீட்டரு. சரிங்களா? இதான் எனக்கு ஒய். சோ அப்ப க்ளோசிங் சைடு வரும் இல்லையாப்பா? என்னப்பா வரும்? 3 காஸ்டிட்டா ஈக்குவல் டு ஒய்யா? சோ காஸ்டிட்டா ஈக்குவல் டு adjacent side வந்து y by hypotenuse. so y is equal to plus side, plus தான் இருக்கு, plus side தான் இருக்கு. so plus மேல போனா plus. so plus 3 cos theta. thetaங்கிறது omega t, omegaங்கிறது 2 pi by t into t is equal to 3 cos 2 pi divided by time period எவ்வளோ? time period வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 4 seconds கொடுத்திருக்காங்க.
ஓகேவா இன்டூ டி. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா ஸோ இப்போ 3 cos π/2 இன்டூ டி கரெக்டா 3 cos π/2 இன்டூ டி. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி இஸ் தி ஆன்சர். வெரி குட், பி இஸ் தி ஆன்சர். அவ்வளவுதான். கிளியர் 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 கிளியர். ஈஸியான கொஸ்டின் தானே. இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலும் விட்டுறாதீங்க. என்னடா என்ன புதுசா இருக்கு அப்படின்னு விட்டுறக்கூடாது. சரிங்களா. ஸோ அந்த ஒய் ப்ரொஜெக்ஷன் அப்போ மீன் பொசிஷன்ல இருந்து எவ்வளவு டீங்கிற டைம்ல எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும். மீன் பொசிஷன்ல இருந்து எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும்னா இவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும். இவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும். கிளியர் கிளியர். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நீங்க காசா சைனா டிஸ்பிளேஸ்மெண்டோட ஈக்குவேஷன் எங்களுக்கு வந்து காசா சைனான்னு தெரியல சார் அப்படின்னா அவங்களே தெளிவா கேட்கிறாங்க. எக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ஒய் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு தெளிவா கேட்கிறாங்க. சரியா சரிப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம்லாம் போட்டோம்ப்பா. இந்த ப்ராப்ளம் போட்டோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை ப்ரொஜெக்ட் பண்ணியும் நீங்க போடலாம். இந்த மாதிரி ப்ராப்ளமை நீங்க யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை ப்ரொஜெக்ட் பண்ணியும் தாராளமா போடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி எனர்ஜி முடிச்சுட்டு வருவோம் டைம் இருந்துச்சுன்னா. சரியா அது இது போட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் அது. சரி எனர்ஜி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல அந்த பார்ட்டிகிள் இஸ் எக்ஸிக்யூட்டிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஓகேவா if the particle ஓகேவா if the particle is executing SHM SHMல இருக்கும்போது அது எவ்வளவு எனர்ஜிப்பா இருக்கும். அதுக்கு என்னென்ன எனர்ஜிலாம் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கரெக்டாப்பா கைனடிக் எனர்ஜி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சப்போஸ் அது வெர்டிகலா தொங்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வரும். அது நம்ம சம் வரும்போது சொல்லி தரேன். சரிங்களா. எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாவே இருக்காதுப்பா. இல்ல இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி ஆர் டோட்டல் எனர்ஜி தான். மெக்கானிக்கல் எனர்ஜி ஆர் டோட்டல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜி ஆர் டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு நமக்கு கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா சரி ஓகே. இப்போ நமக்கு கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன நமக்கு தெரியலப்பா. கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா வாட் இஸ் ஃபார்முலா ஃபார் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜியை நம்ம ரெண்டு விதமா பார்ப்போம்ப்பா. அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு எப்படி வெலாசிட்டியை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம். அதே மாதிரி தான் கைனடிக் எனர்ஜியை பார்க்க போறோம். இது கைனடிக் எனர்ஜி தெரியணும்னா நமக்கு என்னென்னலாம் தெரியணும்னா முதல்ல வெலாசிட்டி ஃபார்முலா நமக்கு தெரியணும். சார் நான் எந்த கண்டிஷன் எடுத்துக்கிறது. நம்ம எப்பவுமே எடுத்து போடலாம் கண்டிஷன். அதே கண்டிஷன் எடுத்துக்கோங்க. வெலாசிட்டி ஃபார்முலா என்ன ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி இல்லையா. ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி தான் நமக்கு வெலாசிட்டி ஃபார்முலா. இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம்ல இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஓகேவா. இதுவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒமேகா இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆர் ஒய் ஸ்கொயர். இப்ப எதை வேணா யூஸ் பண்ணிங்கப்பா. நம்ம எப்பவும் ஒய் யூஸ் பண்றோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன படிச்சிருப்போம்னா ஒமேகா வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு கே பை எம்னு படிச்சிருப்போம். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் எம்வி ஸ்கொயர். கரெக்டா. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் எம்வி ஸ்கொயர். சோ இப்போ வி ஸ்கொயர் என்ன ஃபார்முலா. வி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம், இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப நான் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றேன் வி ஸ்கொயர்டு. அப்ப சப்ஸ்டிட் பண்ணா ஏ ஸ்கொயர்டு ஒமேகா ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர்டு ஒமேகா டி. ஓகேவா ஓகேங்களா. இதுல நம்ம என்ன பண்ணலாம். இந்த எம் ஒமேகா ஸ்கொயர் இருக்குல்ல இந்த எம் ஒமேகா ஸ்கொயர் நம்ம என்ன எழுதிடலாம்னா ஈக்குவல் டு கேன்னு எழுதிடலாம். இதுல இருந்து என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா கே இஸ் ஈக்குவல் டு எம் ஒமேகா ஸ்கொயர். அப்ப எழுதினீங்கன்னா ஆஃப் இன்டூ கே இன்டூ ஏ ஸ்கொயர்டு சாரி ஏ ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர் ஒமேகா கைனடிக் காஸ். சரியா. சோ காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி அப்ப அது காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி தான் பாத்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா. இது இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம். இந்த டைம்ல எவ்வளவு கைனடிக் எனர்ஜின்னு கேட்டாங்கன்னா அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும்போது எவ்வளவு கைனடிக் எனர்ஜி இருக்கும். இங்க மீன் பொசிஷன்ல இருந்து இவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் போயிருக்கு. அப்ப எவ்வளவு கைனடிக் எனர்ஜினா அது வேற ஃபார்முலா. மீன் பொசிஷன்ல இருந்து இவ்வளவு டைம்ல அதோட கைனடிக் எனர்ஜின்னு கேட்டாங்கன்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம். இதுல எதெல்லாம் கான்ஸ்டன்ட். கே கான்ஸ்டன்ட். we know the k கான்ஸ்டன்ட். சோ இது k வந்து கான்ஸ்டன்ட், ஆம்பிளிட்யூடு கான்ஸ்டன்ட். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல நமக்கு ஆம்பிளிட்யூட் சோ நோ ஃபிரிக்ஷன் சொல்லிருக்கோம் இல்லையா கான்ஸ்டன்ட். அப்ப எது மட்டும் தான் வேரி. இந்த காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி தான் வேரி ஆகும். இதுதான் வேரி ஆகும். அப்ப நமக்கு வந்து கைனடிக் எனர்ஜி வந்து எப்படிப்பா வேரி ஆகும். காஸ் ஸ்கொயர்டு கிராஃபா வேரி ஆகும். எப்படி வேரி ஆகும்.
காஸ் ஸ்கொயர் கிராஃபா வேரி ஆகும். டைமை பொறுத்து எப்படி வேரி ஆகும்னா கொசைன் ஸ்கொயரா வேரி ஆகும். கொசைன் ஸ்கொயரா வேரி ஆகும். சரியா? ஓகேவா? கிளியர். நோட் பண்ணிட்டீங்களா? ஈஸியா, வெரி ஈஸி, வெரி வெரி ஈஸி, வெரி வெரி ஈஸி டாபிக். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, நெக்ஸ்ட் பாருங்களேன். புரியுதா? ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இது வந்து அந்த பர்டிகுலர் டைம்ல எனக்கு என்ன கைனடிக் எனர்ஜி, சரிங்களா? அந்த டைம்ல எனக்கு என்ன கைனடிக் எனர்ஜி, ஓகேவா? திஸ் இஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் கைனடிக் எனர்ஜி கூட சொல்லலாம். இது இதை இன்ஸ்டன்டேனியஸ் கைனடிக் எனர்ஜி கூட சொல்லலாம். இன்ஸ்டன்டேனியஸ் கைனடிக் எனர்ஜி, அதாவது அந்த பர்டிகுலர் டைம்ல என்ன கைனடிக் எனர்ஜி. அப்புறம் எப்படி கேட்கலாம்னா மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி கேட்பாங்க, ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி கேட்பாங்க. சரியா? ஆவரேஜ் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? ஒரு ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன் அப்போ ஆவரேஜ் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, ஆவரேஜ் வெலாசிட்டி 0. நம்ம பார்த்தோம், ஒவ்வொரு ப்ராப்ளம்லயும் பார்த்தோம். அப்போ ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி 0வா பார்க்கலாமா? சரியா? சோ பாத்துக்க, நோட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரியா? அப்ப கைனடிக் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா, so instantaneous kinetic energy formula வந்து, so kinetic energy in terms of timeல equal to half into ka squared cos squared omega t. இது வந்து மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜியை சொல்லலாம். இது மாறவே மாறாது. இது எல்லாமே கான்ஸ்டன்ட் இல்லையா? இது மாறாது. எது மாறும்? இது மட்டும்தான் வேரி ஆகும். அப்ப இது எப்போ மேக்ஸிமமா இருக்கோ, அப்ப கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமா இருக்கும். அப்ப காஸ் ஸ்கொயரோட மேக்ஸிமம் என்ன? மேக்ஸிமம் வந்து 1யா இல்லையா? இதோட மேக்ஸிமம் என்னப்பா? கொசைனோட மேக்ஸிமம் என்ன? 1 தானே. காஸ் 0 டிகிரி 1, அதான மேக்ஸிமம். இதோட மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 1. ஓகேவா? நமக்கு தெரியலப்பா, காஸ் ஸ்கொயர்டு ஒமேகா டி வந்து மேக்ஸிமமா இருக்கணும் அப்படின்னா இது மேக்ஸிமம்னா நமக்கு 1 தான். ஓகேவா? சோ அப்ப இது 1ன்னு போட்டீங்கன்னா, இது 1ன்னு போட்டோம்னா அப்ப நமக்கு மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன வரும்? மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு, இது 1 ஆயிடும். அப்ப ஆஃப் கே ஸ்கொயர் தான். ஆஃப் கே ஸ்கொயர் தான். ஸோ கொசைன் வந்து எந்த டீட்டால மேக்ஸிமமா இருக்குன்னா 0 டிகிரில. அப்போ ஒமேகா டி வந்து நம்ம 0 ரேடியன் போட்டீங்கன்னா காஸ் 0 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா, நோட் த ஃபார்முலா, மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. ஸோ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி எப்படி? இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட். மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட் தான். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்ல போடலாம் கைனடிக் எனர்ஜி. இப்போ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? half into m into v ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல சப்ஸ்டிட் பண்ணா m into v ஸ்கொயர். v என்னது? v வந்து ஒமேகா into a ஸ்கொயர் y, ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயரா? சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர்டு a ஸ்கொயர்டு மைனஸ் y ஸ்கொயர்டு. கரெக்டா? இதுதான் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். வாட் இஸ் m ஒமேகா ஸ்கொயர்டு? m ஒமேகா ஸ்கொயர்டுங்கிறது k. அப்ப half into k into a ஸ்கொயர்டு மைனஸ் y ஸ்கொயர்டு. அப்ப இதுதான் நமக்கு கைனடிக் எனர்ஜி. இது இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல. ஏன்னா இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட். 1/2ங்கிறது நம்பர் கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட். அப்ப எது மட்டும்தான் வேரி ஆகும்னா ஒய் மட்டும்தான் வேரி ஆகும். ஓகேவா? இது மட்டும்தான் வேரி ஆகும். அப்ப இது வேரி ஆகும். இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக சப்ராக்ட் பண்ற வேல்யூ வந்து என்ன ஆயிட்டே இருக்கும்னா, அதிகமான வேல்யூவை சப்ராக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கம்மி ஆயிட்டே இருக்கும். அப்ப கைனடிக் எனர்ஜி கம்மி ஆயிட்டே இருக்கும். கரெக்டா? கைனடிக் எனர்ஜி என்ன ஆயிட்டே இருக்கும்? கம்மி ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளியர். ஓகேவா? இது இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? கைனடிக் எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேயா? சோ இப்ப இதுல இருந்தே நீங்க மினிமம் மேக்ஸிமம் சொல்லலாம். இதை வச்சும் மினிமம் மேக்ஸிமம் சொல்லலாம். சரி, இதோட மினிமம் எவ்வளவுப்பா? காசோட மினிமம் வந்து 0 தான். அப்ப இது 0 போட்டீங்கன்னா கைனடிக் எனர்ஜி 0. ஓகேவா? எப்ப டைம் வந்து அதாவது எப்படி சொல்றதுன்னா, எந்த இடத்துல 0, மீன் பொசிஷன்ல 0வா எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல 0வா நமக்கு தெரியும். இப்ப இந்த ஈக்குவேஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பாருங்களேன். சோ இஃப் y 0ன்னு போட்டோம் அப்படின்னா, இஃப் y 0னா என்ன பொசிஷன்? அது மீன் பொசிஷன் ஆர் ஈக்லிபிரியம் பொசிஷன். மீன் பொசிஷன் ஆர் ஈக்லிபிரியம் பொசிஷன். சோ சப்ஸ்டிட் பண்ணோம்னா எனக்கு கைனடிக் எனர்ஜி வந்து மீன் பொசிஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா எனக்கு எப்படி என்ன ஃபார்முலா கிடைக்கும்? half into k into a ஸ்கொயர் கிடைக்கும். அப்ப இது என்ன கைனடிக் எனர்ஜி? மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. ஓகேவா? மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. சப்போஸ் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஏவா இருக்கு. பிளஸ் ஆர் மைனஸ் என்ன? ரெண்டு, ஏதாவது எக்ஸ்ட்ரீம், ஒன்னு ரைட் எக்ஸ்ட்ரீம் ஆர் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமா இருக்கு அப்படின்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஓகேவா? இது என்ன பொசிஷன்ஸ்? எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஓகேவா? எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். இப்போ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல கைனடிக் எனர்ஜி செக் பண்றோம். சோ நீங்க y வந்து பிளஸ் ஏ போட்டாலும் சரி, a ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் 0 ஆயிரும். மைனஸ் ஏ போட்டாலும் சரி, மைனஸ் ஏ ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஏ ஸ்கொயர் தான் இருக்கும். அகைன் கைனடிக் எனர்ஜி நமக்கு என்ன கிடைக்கும்னா, கைனடிக் எனர்ஜி நமக்கு 0.
ஸோ இதுதான் நமக்கு மினிமம் கைனடிக் எனர்ஜி. மினிமம் கைனடிக் எனர்ஜி. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் கைனடிக் இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி எப்ப, மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ அண்ட் எப்ப ஈக்லிபிரியம் பொசிஷன்ல, மினிமம் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ, 0 எப்போ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், தட்ஸ் ஆல். அப்ப இப்ப ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி எடுத்தீங்கன்னா ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி என்ன ஃபார்முலா? மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி பிளஸ் மினிமம் கைனடிக் எனர்ஜி டிவைடட் பை 2. கரெக்டா? அதான ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி. மேக்ஸிமம் என்ன? மேக்ஸிமம் வந்து ஆஃப் KA ஸ்கொயர்டு, மினிமம் வந்து 0 டிவைடட் பை 2. ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? 1/2 எப்படி எழுதலாம்? ஆஃப் KA ஸ்கொயர் வந்துடுதா? கரெக்டாப்பா? 1/2 நான் வெளில எடுத்துட்டேன். அப்ப ஆஃப் KA ஸ்கொயர்டு. அப்ப இது என்னது? மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம். அப்ப ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்னன்னா, ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா 1/2 மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. 1/2 மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. அதாவது ஆஃப் KA ஸ்கொயர்ட் பை 4. அதாவது ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா KA ஸ்கொயர்ட் பை, so 2/2, 2 into 2 4 இல்லையா? So this is the average kinetic energy. So average kinetic energy. Clear? Clear students? Very easy. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? சரிங்களா? So in simple harmonic motion என்னது நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா எப்போ மேக்ஸிமம் இருக்கும், எப்போ மினிமம் இருக்கும், எவ்வளவு ஆவரேஜ் இருக்கும், இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. யா கிளியர்? டன் 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 டன். சரிங்களா? சோ மேக்ஸிமம் வேற, மினிமம் வேற, ஆவரேஜ் வேற. என்ன கிளியரா இருக்கும்? சரி, ஓகே. சோ இப்போ நமக்கு அப்போ கைனடிக் எனர்ஜியை நம்ம என்ன பண்ணிடலாம்? கைனடிக் எனர்ஜி இன் எஸ்ஹெச்எம்ல, ஸோ கைனடிக் எனர்ஜி இன் எஸ்ஹெச்எம்ல என்னென்ன பிரிச்சிடலாம்னா, ஒன்னு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எது சொல்லிடலாம், இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம், இன்னொன்னு இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம், அப்புறம் மினிமம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஆவரேஜ் பிரிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம்ல சொல்றோம் அப்படின்னா நமக்கு கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்னன்னா, கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ into KA ஸ்கொயர்டு. கைனடிக் எனர்ஜி காஸ், காஸ் ஸ்கொயர்டு, சைன் ஸ்கொயர்டு கிடையாது, காஸ் ஸ்கொயர்டு ஒமேகா டி. என்னப்பா? காஸ் ஸ்கொயர்டு ஒமேகா டி. இது வந்து நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல சொல்றோம்னா ½ into K into A ஸ்கொயர்டு மைனஸ் Y ஸ்கொயர்டு. அப்புறம் மேக்ஸிமம் சொல்றோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ½ KA ஸ்கொயர்டு. மினிமம் சொல்றோம் அப்படின்னா 0. ஆவரேஜ் சொல்றோம் அப்படின்னா KA ஸ்கொயர்டு பை 4 ஆர் ½ into கைனடிக் எனர்ஜி மேக்ஸ். ஓகேவா? சோ இத கூட என்ன பண்ணிக்கலாம்னா, இத கூட எப்படி எழுதிக்கலாம்னா, இந்த கைனடிக் எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் ½ KA ஸ்கொயர் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. சோ இப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இன்டூ காஸ் ஸ்கொயர்டு ஒமேகா டின்னு கூட எழுதிக்கலாம் இது ஆர். ஓகேவா? சோ இப்போ நம்ம கிராஃப் வரையலாம். கிளியர் ஸ்டூடண்ட்ஸ்? இப்போ நம்ம கிராஃப் வரையலாம். இப்போ கிராஃப் பாத்தீங்கன்னா டைம் வச்சு வரையலாம்னு வச்சுங்களேன். இப்போ கிராஃப் பாருங்களேன். கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜிக்கும் டைமுக்கும் நம்ம கிராஃப் வரையணும்னு வச்சுங்களேன். எது கான்ஸ்டன்ட்? இதெல்லாம் கான்ஸ்டன்ட் இல்லையா? இதை பொறுத்து வேரி ஆக போறது கிடையாது. அது எப்படிப்பா வேறுது? காஸ் ஸ்கொயரா வேரி ஆகுதுப்பா. காஸ் ஸ்கொயர்டு கிராஃப் வந்து எப்படி இருக்கும்? காஸ் ஸ்கொயர்டு கிராஃப் வந்து பாசிட்டிவா தான் இருக்கும் எப்பவுமே. காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது நமக்கு பாசிட்டிவ்ல தான் கிராஃப் இருக்கும், நெகட்டிவ்ல கிராஃப் போகாது. சோ காஸ் கிராஃப் எப்படி இருக்கும்? கொசைன் கிராஃப் எப்படிப்பா இருக்கும்? கொசைன் கிராஃப் வந்து தொட்டி மாதிரி சொன்னோம் இல்லையா, அப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்துரும். இது வந்து கொசைன் கிராஃப். இப்போ எனக்கு இந்த நெகட்டிவ் இருக்குல்ல, இந்த நெகட்டிவ் இருக்குல்ல கொசைன் கிராஃப், இந்த நெகட்டிவ் வந்து கீழே வராது, ஏன்னா காஸ் ஸ்கொயர்டு இல்ல. அப்ப இந்த நெகட்டிவ் அப்படியே மேல போயிடும். இந்த நெகட்டிவ் அப்படியே மேல போயிடும். எப்படின்னா அப்படியே கட் பண்ணி மேல பேஸ்ட் பண்ணிடு, அவ்வளவுதான். சரியா? அப்ப எப்படி இருக்கும்னா, சோ இப்படி வந்து கீழே போறாம மறுபடியும் பாசிட்டிவ்க்கு போயிடும். மறுபடியும் பாசிட்டிவ் போயிட்டு அப்புறம் இப்படி வந்து அப்புறம் அப்படி போகும். சொல்றது புரியுதாயா? இப்ப நான் வரையணும் பாரு. இங்க பாருங்க. சோ காஸ் ஸ்கொயர்டு கிராஃப், சோ டைமை பொறுத்து வேரி ஆகுறதுனால சோ காஸ் ஸ்கொயர்டு கிராஃப் இப்படி வந்து அகைன் வந்து இங்க போகாதியா, நெகட்டிவ் போகாது. சரிங்களா? சோ இப்படி வந்து அகைன் வந்து பாத்தீங்கன்னா என்னையாது வித்தியாசமா வருது எனக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இப்படி வந்து வந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இப்படி வந்து ஏதோ இடிக்குதே, எனக்கே இடிக்குதே.
எகெயின் வந்து திரும்ப வரும். ஒருத்தர் பாத்துக்கிறையா, மறந்துருச்சியா? டைம், கைனடிக் எனர்ஜி வர்சஸ் டைம், கைனடிக் எனர்ஜி வர்சஸ் டைம், கைனடிக் எனர்ஜி வர்சஸ் டைம். நமக்கு கொசைன் கிராஃப். ஸோ எகெயின் இப்படி வந்து கரெக்டாக தானே போட்டோம். இப்படி வந்து இந்த தொட்டியை தூக்கி மேலே போட்டுறணும். ஓ மை காட், திஸ் கடைசியா இங்க வரும். எந்த ஹாஃப் மேல போச்சுன்னா இது கீழே இருந்த ஹாஃப் தான், இந்த பாருங்க இந்த ஹாஃப் தான் மேல வந்திருக்கு. இந்த ஹாஃப் தான் மேல வந்திருக்கியா? இது ஆக்சுவலா கீழே இருக்க வேண்டியது, இது இப்ப மேல இருக்கு. ஏன்னா இது காஸ் ஸ்கொயர் கிராஃப். சரிங்களா? இதுதான் ஒரு சைக்கிள், இதுதான் ஒரு சைக்கிள். இங்க இருந்து திரும்ப வந்து இதுக்கப்புறம் திரும்ப ரிப்பீட் ஆகும். சரிங்களா? சொல்றது புரியுதாயா? சோ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருந்தது, இப்ப இந்த ஹாஃப் தான் மேல போச்சு. சரி, இப்படி வந்து மேல போயிடுச்சு. இந்த ஹாஃப் மேல போயிடுச்சு. அகைன் வந்து இது. சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த கிராஃப். ஓகேவா? சோ இது காஸ் தீட்டா கிராஃப், இது காஸ் ஸ்கொயர் தீட்டா கிராஃப், காஸ் ஸ்கொயர் தீட்டா கிராஃப். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? சோ இந்த ஹாஃப் தான் இங்க வந்திருக்கு. ஓகேவா? எல்லாம் ஒரு சைக்கிள், ஒரு டைம் பீரியட் தான். சோ இப்ப இங்க இருந்து இது வரைக்கும் தான் ஒரு சைக்கிள். அந்த ஒரு சைக்கிளுக்கான டைம் தான் டைம் பீரியட் டி. இதுக்கப்புறம் திரும்ப மோஷன் ரிப்பீட் ஆகும். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? யா, டன் 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 டன். ஓகேவா? ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியர் கிளியர் கிளியர். சோ இப்ப இங்க பாருங்களேன். சோ நமக்கு இங்க இருந்து நல்லா கவனிங்க. சோ கொசைன் கிராஃப்க்கு எப்படி போட்டிருப்போம்? இப்போ இந்த கொசைன் கிராஃப்க்கு எப்படி போட்டிருப்போம்னா இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போட்டிருப்போமா? சோ இந்த டைம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன டைம்பா? ஹாஃப் டைம். அதாவது எது ஜீரோ ஆகுது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எது போட்டிருப்போம்? வெலாசிட்டி. வெலாசிட்டி வந்து கொசைன் கிராஃப்ல வரும் இல்லையா? வெலாசிட்டி, வெலாசிட்டி. சோ வெலாசிட்டி எப்போ ஜீரோ ஆகும்? அந்த மீன் பொசிஷனுக்கு வரும்போது, எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு வரும்போது ஜீரோ ஆகும். திரும்ப மீன் பொசிஷனுக்கு போகும். மேக்ஸிமம் இது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் மேக்ஸிமம், அப்புறம் நெகட்டிவ் மேக்ஸிமம், அப்புறம் ஜீரோ வரும். சோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டைம்பா? இது ஃபுல்லா ஒரு டைம் பீரியடியா? இது ஃபுல்லா ஒரு டைம் பீரியட். எப்படி சார் ஒரு டைம் பீரியட்னு சொல்றோம்? நிறைய பேருக்கு ஏன் இதை வந்து டீன்னு சொல்றீங்க, ஏன் இதை டீன்னு சொல்லக்கூடாதுன்னா, கரெக்டா இப்படி வந்து திரும்ப ரிப்பீட் ஆகும்யா. திரும்ப உனக்கு புரிய பாரு, திரும்பவும் இது ரிப்பீட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ரிப்பீட் ஆகும். சோ இந்த ரிப்பீட் ஆகுறது இல்ல, எந்த இடத்துல ரிப்பீட் ஆகுதோ, எங்க ஸ்டார்ட் ஆகி திரும்ப ரிப்பீட் ஆகுதோ அந்த டைம் தான் எனக்கு டைம் பீரியட். ஓகேவா? அப்ப இதுல பாதி அப்படிங்கிறது எனக்கு t/2 இருக்கும். இப்ப இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா t/2. அப்ப இது வந்து எனக்கு t/4. ஃபர்ஸ்ட் காலு, அப்புறம் அரை, அப்புறம் முக்கானா நமக்கு 3t/4, அப்புறம் 4t/4. 4t/4 தான் எனக்கு 4. சரியாப்பா? நம்ம பிரிச்சிருப்போம்ல, 4 பார்ட்டா பிரிச்சிருப்போம்ல. ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் t/4, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2t/4. 2t/4 தான் t/2. 2t/4 தான் 3/2. ஸோ t/4, 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 4t/4. அதே மாதிரிதான் இங்க பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இங்க நல்லா கவனிங்க. சோ இப்ப இங்க இருக்கா? சோ இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டா, செகண்ட் பார்ட்டா, தேர்ட் பார்ட்டா, ஃபோர்த் பார்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான டைம் t/4, செகண்ட் பார்ட்டுக்கான டைம் 2t/4, 2t/4 தான் எனக்கு t/2. தேர்ட் பார்ட்டுக்கான டைம் 3t/4 ஈக்குவல் டு 3t/4. கரெக்டா தான் பண்றேன். 3t/4 கரெக்ட் தான். 3t/4 அப்படிதான் வச்சுக்க முடியும். 3t/4 அண்ட் ஃபைனல் தான் பாத்தீங்கன்னா 4t/4, ஃபோர்த் பார்ட். சோ 4t/4 ஈக்குவல் டு 4. அதான் 4t. சரியா? இஸ் ஈக்குவல் டு t. சரி, இதெல்லாம் ஒரு விஷயமா சார்? ஐயோ, இதை வச்சுதான் கொஸ்டின் கேட்டிருக்கான். சரிங்களா? ஓகேங்களா? கிராஃப் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கணும் சார். இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான டைம் t/4 இருக்கணும். சரியா? t/2ன்னு கொடுத்திருந்தா கொஸ்டின்ல தப்பு. சரியா? கிளியரா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதாப்பா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இது கீழே இருந்தது இப்ப மேல போயிருக்குன்னா காஸ் ஸ்கொயர் தான் காரணம். ஸ்கொயர் தான் காரணம். ஸ்கொயர்னா எப்பவுமே பாசிட்டிவ்ல கிராஃப் வரும், நெகட்டிவ்ல கிராஃப் வராது. ஓகேவா? ஸ்கொயர்னா பாசிட்டிவ்ல தான் கிராஃப் இருக்கும், நெகட்டிவ்ல கிராஃப் வராது. சோ இப்ப கீழே இருந்தது அப்படியே மேல போயிடுச்சு. சோ இந்த பார்ட் தான் கீழே இருந்துச்சு. கிளியர்? எஸ் 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 எஸ். ஓகேவா? சோ இப்ப கைனடிக் எனர்ஜி வர்சஸ் டைம் புரிஞ்சுதா? கைனடிக் எனர்ஜி வர்சஸ் டைம் புரிஞ்சுதா? இப்ப வீடியோவும் இருக்கு, கவலைப்படாதயா. சரிங்களா? அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம்னு தெரிஞ்சு போச்சு.
கைனடிக் எனர்ஜி வர்சஸ் டைம் புரிஞ்சிருச்சு. ஸோ கைனடிக் எனர்ஜி வர்சஸ் டைம், கைனடிக் எனர்ஜி வர்சஸ் டைம். ஸோ இந்த கீழே இருந்தது மேல வந்துருச்சு, கைனடிக் எனர்ஜி வர்சஸ் டைம். ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், fourth part. So T by 4, T by 2, okay, 3T by 4, this is a T. This is a T. Okay. அடுத்து பாத்தீங்கன்னா இதே கைனடிக் எனர்ஜி கிராஃப இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல வரையறோம்னு வச்சுங்களேன். கைனடிக் எனர்ஜி கிராஃப இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல வரையறோம்னா எப்படி வரையலாம்? கைனடிக் எனர்ஜி கிராஃப இன் டர்ம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி வர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், கைனடிக் எனர்ஜி வர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வரையலாமா? சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பக்கம் வச்சுப்போமா? சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நமக்கு 0 வரும், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பிளஸ் ஏ வரும், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மைனஸ் ஏ வரும். கரெக்டா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மைனஸ் ஏ வரும். சோ நமக்கு கிராஃப் கைனடிக் எனர்ஜி என்ன ஃபார்முலாப்பா? நமக்கு எப்படி வேரி ஆகும்னா அது பாரபோலிக்கா வேரி ஆகும். ஏன்னா அது கைனடிக் எனர்ஜி வந்து ஒய் ஸ்கொயரோட இருக்கு இல்லையா? சோ நமக்கு பாரபோலிக்கா வேரி ஆகும். சோ எங்க இருக்கு? மினிமம் ஒய் 0வா இருக்கும் போது கைனடிக் எனர்ஜி மேக்சிமமா இருக்கும். ஒய் 0வா இருக்கும் போது கைனடிக் எனர்ஜி மேக்சிமமா இருக்கும். ஒரே நிமிஷம் இருங்க, சரிங்களா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி. இந்த பக்கம் கைனடிக் எனர்ஜி, இந்த பக்கம் இந்த கிராஃப் தான் எனக்கு ஒய். ஓகேவா? கைனடிக் எனர்ஜிஸ் வெர்சஸ் ஒய், கைனடிக் எனர்ஜிஸ் வெர்சஸ் ஒய். சோ மேக்ஸிமம் எங்க இருக்கும்? இங்கதான் மேக்ஸிமம். இந்த மேக்ஸிமம் எவ்வளோ? KA ஸ்கொயர்டு பை 2, இது மேக்ஸிமம். எப்போ? இது 0வா இருக்கும் போது. மினிமம் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்லயும் அது 0வா இருக்கும். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்லயும் அது 0வா இருக்கும். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்லயும் கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும். கைனடிக் எனர்ஜி 0. சோ இப்போ இந்த மூணு பாயிண்டையும் கனெக்ட் பண்ணணும். சோ இந்த 3 பாயிண்டை கனெக்ட் பண்ணும்போது அது வந்து லீனியரா கனெக்ட் பண்ணக்கூடாதியா? சோ லீனியரா கனெக்ட் பண்ண முடியாதியா? ஏன்னா ப்ரொபோஷனல் டு ஒய் ஸ்கொயர் வருது. சோ நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஒரு கர்வா தான் கனெக்ட் பண்ணணும். சரியா? சரிங்களா? So this is the kinetic energy variation. In the variation with respect to displacement, in the variation with respect to time. அவ்வளவுதான்ப்பா. பக்கா clear? Clear? So first part T by 4, second part 2T by 4, third part 3T by 4, fourth part 4T by 4, total time. அடுத்து kinetic energy versus displacement. So maximum இங்க maximum kinetic energy இருக்கும், இங்க ரெண்டும் 0 kinetic energy இந்த ரெண்டு பொசிஷன்லயும். அண்ட் 3 டாட்டையும் கனெக்ட் பண்றது லீனியரா கனெக்ட் பண்ணிடாதீங்க, அது நமக்கு கர்வா கனெக்ட் பண்ணணும். யா கிளியர்? சோ இதுதான்ப்பா கைனடிக் எனர்ஜி. அவ்வளவுதான்ப்பா, கைனடிக் எனர்ஜி முடிஞ்சுட்டுப்பா. சரிங்களா? சோ கைனடிக் எனர்ஜி இன் SHM பாத்துக்கங்க. சரிங்களா? in terms of time, in terms of displacement, maximum kinetic energy, minimum kinetic energy, average kinetic energy, what is the graph, that's all. இப்போ நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி, அடுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, அடுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரிங்களா? அடுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரியா? நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈஸியா, நம்ம ஆல்ரெடி ஒர்க் எனர்ஜி பவர்லயே படிச்சாச்சு. பொட்டன்ஷியல் எனர்ஜி எங்க படிச்சிருக்கோம்? ஆல்ரெடி நம்ம ஒர்க் எனர்ஜி பவர்லயே படிச்சிட்டோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி படிச்சிருக்கோம்ல. பொட்டன்ஷியல் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி? சோ ஸ்ப்ரிங்க வந்து நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணோம்னா அதுல நம்ம ஒர்க், அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்க்கு எகெயின்ஸ்டா நம்ம ஒர்க் செய்யறோம். சோ அது வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், அதாவது அந்த எலாஸ்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு எகெயின்ஸ்டா நம்ம ஒர்க் செய்யறோம்னா அதுல பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகும், நமக்கு தெரியும். அந்த சேஞ்ச் இன் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா ஓகேவா? ½ into kx² படிச்சிருக்கோம். ஓகேவா? ½ into kx². இல்ல இந்த இடத்துல நீ y கூட யூஸ் பண்ணிக்கலாம். y யூஸ் பண்றதுனால நீ y கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்ன x தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, அந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மென்ட் அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ நமக்கு தெரியும் y ஃபார்முலா என்னப்பா? y is equal to a sin omega t. y is equal to a sin omega t. இது ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு பாரு. சோ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா, ஓகேவா, அந்த u பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா, இது இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட். இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட். ஓகேவா? இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட். சரிங்களா? இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட். ஓகே. இப்போ நீங்க அப்புறம் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் வேணும்னா சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியதான். டைம் வேணும்னா எப்படி பண்ணுவீங்க? பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ into k into இந்த டைம் y சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. சோ அப்ப a ஸ்கொயர்டு sin ஸ்கொயர்டு ஒமேகா டின்னு வரும். கரெக்டா? sin ஸ்கொயர்டு ஒமேகா டி. அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ into ka ஸ்கொயர்டு sin ஸ்கொயர்டா வேரி ஆகுது. பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி வேரி ஆகுது? டைம் பொறுத்து sin ஸ்கொயர்டா வேரி ஆகுது. இங்க வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, இந்த இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ரொபோஷனல் டு y ஸ்கொயர் இல்லையா? சோ இது பாரபோலிக்கா வேரியேஷன், இது பாரபோலிக் வேரியேஷன். கரெக்டா? இது பாரபோலிக் வேரியேஷன்.
parabolic variation in terms of displacement வச்சு. இது என்ன வேரியேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா sin squared variation. என்ன வேரியேஷன்? sin squared theta variation. டைமை பொறுத்து. ஏன்னா இது கான்ஸ்டன்ட், இது ஃபுல்லாவே கான்ஸ்டன்ட் இல்லையா? இது ஃபுல்லா கான்ஸ்டன்ட். இப்ப இது வேரியானா வேரி ஆகும். அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி என்ன? மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி என்ன? y எப்ப மேக்ஸிமமா இருக்கும்? y எப்ப மேக்ஸிமமா இருக்கும்? மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஆம்ப்ளிடியூட். மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஆம்ப்ளிடியூட். மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஆம்ப்ளிடியூட். அப்ப சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் ஈக்குவல் டு ஆஃப் கே, ஒய்க்கு பதிலா ஏ. சோ அப்போ ஆஃப் கே ஏ ஸ்கொயர். சோ அப்போ கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமும் பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமும் எப்படி இருக்கு? சேமா இருக்கியா? கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமும் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஏன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படியே வந்து கைனடிக் எனர்ஜி அப்படியே ஜீரோ ஆகி அது எல்லாமே என்னவா மாறிடுதும்? கைனடிக் எனர்ஜியா மாறிடும். ஓகேவா? நான் சொல்றது புரியுதா? கைனடிக் எனர்ஜி ஜீரோ ஆகுதுன்னா அந்த குறைஞ்ச கைனடிக் எனர்ஜி எல்லாமே என்னவா மாறிட்டு இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறிடும். சோ அதுக்கிட்ட ஒரு 100 ஜூல் இருக்குன்னா, கைனடிக் எனர்ஜி 100 ஜூல் இருக்குன்னா அப்படியே குறைஞ்சிட்டு வந்து அப்படியே பொட்டன்ஷியல் எனர்ஜி 100 ஜூலா வந்துடும். அதனாலதான் மேக்ஸிமம் வந்து ஈக்குவலா இருக்கு. சரியா? சோ இங்கேயும் சைன் ஸ்கொயர் வந்து மேக்ஸிமம், சைன் ஸ்கொயர் தீட்டாவோட மேக்ஸிமம் வந்து 1. சோ அப்பயும் போட்டுக்கலாம் பொட்டன்ஷியல் எனர்ஜி, மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சோ அதே மாதிரி தான் வரப்போகுது. மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு ஜீரோயா? மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்ப மினிமமா இருக்கும்? ஜீரோ தான் மினிமம். சரியா? இப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோன்னா, சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோன்னா நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன கிடைக்கும்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி எனக்கு ஜீரோ ஆயிரும். அதாவது மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஏ அப்படின்னா எனக்கு அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இந்த மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்டூ கேஏ ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, ஓகேவா, கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமும் சரி பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமும் சரி சேம். எவ்வளவு அப்படின்னா ஆஃப் இன்டூ கேஏ ஸ்கொயர். ஆஃப் இன்டூ கேஏ ஸ்கொயர். ஓகேவா? ஆஃப் இன்டூ கேஏ ஸ்கொயர். கரெக்டா? ஓகே. அப்புறம் சரியா, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் ஆவரேஜ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு அதே தானே வரப்போகுது, பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமம் பை 2. ஸோ நம்ம போட்டீங்கன்னா ஆஃப் இன்டூ ஆஃப் கேஏ ஸ்கொயர்னு வரும். கரெக்டாப்பா? அதாவது ஆஃப் இன்டூ மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? அதாவது கேஏ ஸ்கொயர்டு பை 4. ஸோ ஈஸி, வெரி ஈஸி. So in terms of displacement, in terms of time, okay, in terms of displacement, in terms of time, and maximum potential energy, minimum potential energy, average potential energy. Easy, 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 easy. And finally, total energy. Correct. Very good. Correct. Finally, total energy. Okay, va? Finally, total energy. பார்க்கலாமா? So time பொறுத்து sin squared வேரி ஆகும், டைமை பொறுத்து சைன் ஸ்கொயரா வேரி ஆகும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து பாரபோலிக்கா வேரி ஆகும். இப்ப கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப கிராஃப் எப்படி இருக்கும்? சரிங்களா? கிராஃப் எப்படிப்பா இருக்கும்? சரியா? கிராஃப் எப்படி இருக்கும்? நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு போடலாமா? பொட்டன்ஷியல் எனர்ஜி வர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். பொட்டன்ஷியல் எனர்ஜி வர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? சோ நமக்கு வந்து தெரியும் எதுன்னு பாருது, பொட்டன்ஷியல் எனர்ஜி வர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? நம்ம ஒர்க் எனர்ஜி பவர்லயும் இதான் படிச்சிருப்போம். சோ பொட்டன்ஷியல் எனர்ஜியோட சிம்பிளை யூன்னு படிச்சிருப்போம். சோ கிராஃபும் அப்படிதான் வரும் இல்லையா? கிராஃபும் யூ மாதிரி வரும். சோ பாப்போமா? நமக்கு y0னா பொட்டன்ஷியல் எனர்ஜியும் 0, y0னா பொட்டன்ஷியல் எனர்ஜியும் 0. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். y வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், y வந்து பிளஸ் ஏனா, சோ y வந்து மைனஸ் ஏனா பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சோ மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜினா இங்க இருக்கும். கரெக்டா? சோ இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் எவ்வளவுயா? KA ஸ்கொயர்டு ஆஃப் KA ஸ்கொயர்டு கரெக்டா? திஸ் இஸ் த ஆஃப் KA ஸ்கொயர்டு. அதே மாதிரி y ஈக்குவல் டு பிளஸ் C என்னாகும்? நமக்கு ஆஃப் KA ஸ்கொயர்டு. y ஈக்குவல் டு பிளஸ் C என்னாகும்? நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் KA ஸ்கொயர்டு. சரியா? சோ அப்ப 3 டாட்ஸ், நம்பர் 2, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. ஸோ கனெக்ட் பண்ணீங்கன்னா லீனியரா கனெக்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா ஒய் ஸ்கொயர் இருக்கு. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படியா இருக்கும்? யூ மாதிரி இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி வேரியேஷன். பொட்டன்ஷியல் எனர்ஜி வேரியேஷன். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வேரியேஷன். ஓகே. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வேரியேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப், ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வர்சஸ் ஒய். ஸோ யூ தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதுக்கு அப்படியே
இது அப்படியே தலைகீழ போடுறதுதான் கைனடிக் எனர்ஜி, அது உனக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டைம் வச்சு போடுறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வர்சஸ் டைம் போடுறோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி வர்சஸ் டைம்னா சைன் ஸ்கொயர் இல்லையா, சைன் ஸ்கொயர் கிராஃப். சைன் ஸ்கொயர் கிராஃப் எப்படி இருக்கும், சைன் ஸ்கொயர் கிராஃப் சைன் கிராஃப் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாசிட்டிவ் செகண்ட் ஹாஃப் நெகட்டிவ், அவ்வளவுதானயா, ரெண்டு ஹாஃப் தான்யா, ரெண்டு ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாசிட்டிவ் செகண்ட் ஹாஃப் நெகட்டிவ், அப்படியே தூக்கி மேல போட்டுடலாம் இல்லையா, இந்த ஹாஃபை கட் பண்ணி அப்படியே மேல தூக்கி போட்டுடலாம், ஏன்னா நெகட்டிவ்லே வராது சைன் ஸ்கொயர்டு. ஸோ இப்போ கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நெகட்டிவ் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாசிட்டிவ் செகண்ட் ஹாஃப் வந்து நெகட்டிவ் வரும், பட் பாசிட்டிவ்ல வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எனர்ஜி வேரியேஷன் ஆகுதுன்னு இருக்குன்னா, நமக்கு ஒரு சைக்கிளுக்கு ஃபர்ஸ்ட் போடுவோம். ஸோ ஒரு சைக்கிள் மட்டும் நான் போடுறேன், இது வந்து ஒரு சைக்கிளுக்கு கரெக்டாயா. ஸோ இப்போ இந்த டைம் போடுறீங்க அப்படின்னா எத்தனை பாயிண்ட், நம்பர் 1 இதோட மேக்சிமம், அதாவது எப்பவுமே 0 மேக்சிமம், அப்புறம் 0 மேக்சிமம் 0, 4 டாட் வருதாயா. ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் t/4, செகண்ட் பார்ட் t/2t/4, தேர்ட் பார்ட் 3t/4, ஃபோர்த் பார்ட் 4t/4 ஈக்குவல் டு t. ஸோ 2t/4 தான் t/2, 2t/4 தான் t/2. ஸோ திஸ் இஸ் த ஒன் சைக்கிள், இதுதான் நமக்கு ஒரு சைக்கிள். இந்த ஒரு சைக்கிளுக்கு அப்புறம் அது ரிப்பீட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும், இதுதான் ஒன் சைக்கிள். ஓகேவா, கிளியர் 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 ஸ்டூடெண்ட்ஸ், கிளியர் கிளியர் புரிஞ்சுதாயா. ஒன் கம்ப்ளீட் சைக்கிள், ஒன் கம்ப்ளீட் சைக்கிள், சரிங்களா. ஸோ இந்த டைம் வந்து நமக்கு t/2, இது வந்து நமக்கு t/2, ஸோ இது நமக்கு t/2, ஓகேவா, t/2 ஹாஃப் டைம். ஸோ t/2 t/2. ஸோ இதுல பிரிக்கிறதா நமக்கு t/4 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 t/4, ஓகேவாயா, சரியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வர்சஸ் நமக்கு டைம், இது பொட்டன்ஷியல் எனர்ஜி வர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகேவா. அடுத்த கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, ஒரு கொஸ்டின் நல்லா கவனிங்களேன். இப்போ நமக்கு இப்படி இருக்குல்லப்பா, SHMல மீன் பொசிஷன்ல இருந்து, ஓகேவா, மீன் பொசிஷன்ல இருந்து இப்போ இந்த பக்கம் போறோம்னு வச்சுங்களேன், இந்த டிஸ்பிளேஸ் ஆயிட்டே இருக்கும். நமக்கு என்ன ஆயிட்டே இருக்கும், இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம், பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. கைனடிக் எனர்ஜி வந்து மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ½ KA² அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0வா இருக்கும். இந்த என்ன ஆயிட்டே இருக்கும், கைனடிக் எனர்ஜி வர 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 கைனடிக் எனர்ஜி குறைஞ்சிட்டே இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ஏதாவது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்ல நமக்கு ரெண்டு எனர்ஜி ஈக்குவலா இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜியும் ஈக்குவலா இருக்கும். அது எந்த இடம்னு சொல்ல முடியுமா, எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட், எந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ல நமக்கு ரெண்டு எனர்ஜி ஈக்குவலா இருக்கும். கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோ, ரெண்டு எனர்ஜி எப்ப ஈக்குவலா இருக்கும், எந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், மீன் பொசிஷன்ல இருந்து எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்தா, எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம பாத்துருக்கோம், a/2வா a/√2வா √3a/2வா, எந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்தா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜியா வரும் பார்க்கலாமா. பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் பண்ண வேண்டியதான். எப்படி சார் கொஸ்டின் எப்படி கேக்குறேன், இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல கேக்குறேன். அப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும், ஈக்குவேட் பண்ணி பார்ப்போமா, எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட்ல நமக்கு ஈக்குவல் ஆகுதுன்னு பார்ப்போமா. கிராஃப் வச்சும் போடலாம், பட் கிராஃப் வச்சு போடும்போது எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியணும்ல. இங்க பாருங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி எந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ல, அப்ப இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல எழுதுங்க, ½ KY² ½ K என்ன பண்ணோம், A² - Y², கரெக்டா. இப்ப இது வந்து Y கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா. நம்ம ½ K கேன்சல் ஆயிடும். Now y² is equal to KA², சாரிப்பா, A² - Y², சாரி, A², so A² - Y², இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2y² equal to A², அப்போ y is equal to A²/2, y is equal to plus or minus A/√2. so நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து A/√2 இருக்கும்போது, A/√2க்கான டைம் என்ன, we know A/√2 0.707, so t/4 t/6 t/8 தேர்ட் பிளேஸ்ல இருக்கும்ல. சோ டைம் பீரியட் வந்து t/8 வரும்போது கரெக்டா சம. சோ இந்த A/√2 அப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா A/√2 அப்போ ரெண்டு எனர்ஜி ஈக்குவலா இருக்கும். அந்த பக்கம் A/√2 போனாலும் சரி, இந்த பக்கம் A/√2 வந்தாலும் சரி, எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜியா இருக்கும். இப்போ நம்ம ரெண்டையும் ஒரே கிராஃப்ல போறோம்னு வச்சுக்கோ, சரிங்களா.
ஃபார் எக்ஸாம்பிள் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா, பொட்டன்ஷியல் எனர்ஜி கமா கைனடிக் எனர்ஜி வர்சஸ் நமக்கு என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராஃப் எப்படி இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராஃப் இங்க வந்து நமக்கு ஜீரோவா, இங்க வந்து மேக்ஸிமமா இருக்கும், ஜீரோவா இருக்கும், மேக்ஸிமமா இருக்கும். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூ போட்டுருவீங்க. அடுத்து கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும்? இந்த இடத்துல நமக்கு ஜீரோவா இருக்கும், இந்த இடத்துல மேக்ஸிமமா இருக்கும். சரி, இந்த லைன் ஒரே லைன் தான், எல்லா மேக்ஸிமம் ஒண்ணு தானே, ஓகேவா? சோ இந்த இடத்துல மறுபடியும் பாத்தீங்கன்னா நமக்கு ஜீரோவா இருக்கும், ஓகேவா? சோ இப்ப ரெண்டு மீட் ஆகுது பாத்தீங்களா? இல்ல 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 இந்த பார்த்து ரெண்டும் இந்த இடத்துல மீட் ஆகுதுன்னு என்ன அர்த்தப்பா? ரெண்டும் இந்த இடத்துல மீட் ஆகுதுல்ல, இந்த பாரு இந்த இடத்துல மீட் ஆகுதுல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு எனர்ஜி ஈக்குவல்னு அர்த்தம். இந்த ரெண்டு எனர்ஜி இப்ப இந்த லைன் இங்க இல்லையா? இதானே எனர்ஜி, இங்க தானே, இதானே வேல்யூ, எனர்ஜியோட வேல்யூ. சோ இப்போ இந்த லைன் அப்படி, ஐயோ அங்க கொஞ்சம் தப்பா வரைஞ்சிட்டேன், பட் ரெண்டு லைனும் ஓரளவுக்கு ஈக்குவலா வரையணுங்க. அது கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாங்க. அதாவது இந்த ரெண்டு லைன் கரெக்டா இருக்கும். ஓ மை காட், இட்ஸ் வெரி ஏதாவது ஒரு கிராஃப நம்ம டெலீட் பண்ணிடலாமா? இந்த கிராஃப் டெலீட் பண்ணலாம், ஓகேவா? கரெக்டா ஓகே, நோ கரெக்ட், சரியா? பாத்துக்கயா? சோ இந்த கிராஃப் நமக்கு கைனடிக் எனர்ஜி கிராஃப், இந்த கிராஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராஃப். ரெண்டு கிராஃப் எப்ப மீட் பண்றாங்க? மீட் பண்ற பாயிண்ட் தான் ஈக்குவல் பாயிண்ட். பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி ஈக்குவல். இங்க பாருங்க இந்த வேல்யூ, பொட்டன்ஷியல் கைனடிக் எனர்ஜி சேம், பொட்டன்ஷியல் கைனடிக் எனர்ஜி சேம். சோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இது பிளஸ் a by root 2 and இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு மைனஸ் a by root 2. You got it students? Clear students? Yeah, clear. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்போ பிளஸ் a by root 2 மைனஸ் a by root 2 அப்ப ரெண்டு எனர்ஜியும் ஈக்குவலா இருக்கும், ஓகேவா? அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம், கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம், பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் இருக்குல்ல, இதான் நமக்கு டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி வந்து ஆஃப் KA ஸ்கொயர்டு, மாறவே மாறாது. டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டன்ட், டோட்டல் எனர்ஜி வந்து மாறவே மாறாது. டோட்டல் எனர்ஜி, ஓகேவா? டோட்டல் எனர்ஜி மாறவே மாறாது. டோட்டல் எனர்ஜி ஃபார்முலா என்ன? டோட்டல் எனர்ஜி ஆர் மெக்கானிக்கல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு போறோம்னு வச்சுக்கோ. கைனடிக் எனர்ஜி வந்து ஆஃப் KA ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு பிளஸ் ஆஃப் KA ஸ்கொயர்டு. ஸோ இப்போ எது சாரி, ஆஃப் KY ஸ்கொயர்டு, சரிமா, ஆஃப் KY ஸ்கொயர்டு, ஆஃப் KY ஸ்கொயர்டு, ஆஃப் KY ஸ்கொயர்டு. ஸோ இந்த மைனஸ் ஆஃப் KA ஸ்கொயர்டு மைனஸ் ஆஃப் KY ஸ்கொயர்டு பிளஸ் ஆஃப் KY ஸ்கொயர்டு கேன்சல் ஆச்சுன்னா ஆஃப் KA ஸ்கொயர்டு தான் எனக்கு மேக்ஸ் என்ன எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி. அப்போ டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜியும் சேம். அது இன்னொன்னு டோட்டல் கைனடிக் எனர்ஜி சேம். அது இல்லாம எதையும் டிபெண்ட் பண்ணல, இது எல்லாமே கான்ஸ்டன்ட். கேயும் ஆஃபும் கான்ஸ்டன்ட், கேயும் கான்ஸ்டன்ட், ஏ கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா நமக்கு ஸ்ட்ரைட் லைன். சோ கான்ஸ்டன்ட்னா ஸ்ட்ரைட் லைன். அப்ப இது எனக்கு டோட்டல் எனர்ஜி, இது எனக்கு டோட்டல் எனர்ஜி. சோ டோட்டல் எனர்ஜி இ. சோ டோட்டல் எனர்ஜி இ. சோ இ வந்து நமக்கு கான்ஸ்டன்ட், மாறாது. இங்க ஏதாவது ஒய் இருக்கா இந்த ஈக்குவேஷன்ல? ஒய் மாறுச்சுன்னா மாறும், ஒய்யே இல்லையே இங்க. சோ டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டன்ட். அந்த எவ்வளவு டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம்க்கு ஈக்குவலா இருக்கும். கிளியர்? புரிஞ்சதல்ல? புரிஞ்சதல்ல? அவ்வளவுதான், சரிங்களா? சோ T/8 டைம்ல ஈக்குவலா இருக்கும்ல, T/8. ஓகே, கிளியர்? எஸ், கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ சார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ், முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாமே முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். வேற எதுவும் இல்லை. வேரியேஷன் ஃபார்ம் டைமை வச்சு ஒய்யை வச்சு மேக்ஸிமம், மினிமம், ஆவரேஜ், டோட்டல் எனர்ஜி, அப்புறம் எப்போ ஈக்குவலா இருக்கும், அவ்வளவுதான். எல்லாமே எனர்ஜியை வச்சு எல்லாம் முடிச்சாச்சு. ஓகே, இப்போ வீடியோவா பாக்கணும்னு வச்சுங்களேன்,
ஸோ வீடியோ வேணா பாருங்க, சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம்னா அந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றோம். ஸோ நமக்கு கீழே வரும்போது நமக்கு தெரியும் ஸ்பீடு பாருங்க, இது பாருங்க, இது ஸ்பீடு. ஸோ ஸ்பீடு போக போக குறையும், அப்புறம் திரும்ப வரும்போது அதிகமாகும், கீழே வரும்போது அதிகமாகும். அந்த கிரீன் கலருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன எனர்ஜி? கிரீன் வந்து கைனடிக், ப்ளூ வந்து பொட்டன்ஷியல். தெர்மல் நமக்கு ஃபிரிக்ஷன் இல்ல, ஃபிரிக்ஷன் இல்லாதனால தெர்மல் எனர்ஜி வராது. அந்த பை சார்ட் பாருங்களேன், அவன் மேல வரையறத. சோ கைனடிக் எனர்ஜி அதிகமாகுது, பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகுது, ப்ளூ கலர். திரும்ப கைனடிக் எனர்ஜி அதிகமாகுது, பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகுது, சோ ப்ளூ. சரியா? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஓகேவா? சோ எனக்கு அந்த இதை புரியும் நினைக்கிறேன். சோ இவரை வந்து ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு -x. இப்போ இந்த கிராஃப், சரியா? கிராஃப். சோ கிராஃப் பாருங்க, இந்த மோஷன் அப்போ கிராஃப் பாருங்க. எதுக்கும் கிராஃப், ஒரு நிமிஷம். எதுக்கும் கிராஃப்? எனர்ஜி, எனர்ஜி கிராஃப், எனர்ஜி வர்சஸ் பொசிஷன். எனர்ஜி வர்சஸ் பொசிஷன்னா பொசிஷனா டிஸ்பிளேஸ்மெண்ட், எனர்ஜி வர்சஸ் பொசிஷனா டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா? ஓகேவா? சோ கிராஃப் பாத்துக்கங்க. சோ இப்போ கிராஃப் வரும் பாருங்க. ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் பெருசாகும், சின்னதா இருக்குன்னு நினைக்கிறேன். கிரீன் கலர் கைனடிக் எனர்ஜி, ப்ளூ கலர் வந்து கிரீன் கலர் கைனடிக் எனர்ஜி, ப்ளூ கலர் வந்து பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த 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 கிரீன் இருக்கே, அது என்ன கலர்? அது ஒரு மாதிரி கிரீனா இருக்கே, அது டோட்டல் எனர்ஜி. ஸோ இந்த வேரியேஷன் பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம. சரியா? எந்த மாதிரி வேரியேட் ஆகுது, இந்த a/√2, அந்த மீட் ஆகிற இடம் தான் a/√2, மீட் ஆகிற இடம் தான் பாத்தீங்கன்னா a/√2. சரியா? கிளியர்? எஸ், கிளியர், கிளியர் ஸ்டூடண்ட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா டைமை பொறுத்து வேரியேஷன் இருக்கும், டைமை பொறுத்து வேரியேஷன் இருக்கும். ஸோ ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுப்போம், அதுக்கப்புறம் தான் அந்த ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரிக்ஷன் இல்லாத வரைக்கும் அது ஆசிலேட் ஆகிட்டே தான் இருக்கும். பட் அதே கிராஃப் வருதோ, எனர்ஜில இருக்கோ, டைம்ல இல்லையோ? வரும்னு நினைக்கிறேன், இல்லையா? சேம் கிராஃபா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எனர்ஜி வேரியேஷன் டைம் வச்சு வருமே, அடுத்த வீடியோல இருக்கு, அடுத்த வீடியோல இருக்கு நினைக்கிறேன். ஸோ இந்த வேரியேஷன் தான் நம்ம பார்த்தோம். நீங்க உங்க புக்ல படிச்சு பாருங்க. ஸோ டோட்டல் கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, இது எல்லாமே படிச்சு பாருங்க. பட் இது எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அது இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இது டைம் பார்த்துட்டோம், இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் வேரியேஷன் கிராஃப் பார்த்துட்டோம். சைன் ஸ்கொயரா வேரி ஆகும்னு பார்த்துட்டோம், சைன் ஸ்கொயரா வேரி ஆகும். இது சைன் ஸ்கொயர்டு கிராஃப். சரியா? சைன் ஸ்கொயர்டு கிராஃப். பொட்டன்ஷியல் எனர்ஜி வேரியேஷன் அது ஏன் கொஞ்சம் பெருசா போட்டிருக்காங்க போல. நம்ம இப்படி போட்டோம் இல்லையா அந்த கிராஃப், நம்ம இப்படி போட்டோம், அவங்க ரொம்ப பெருசா போட்டிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து இப்படி போட்டோம்ல, இப்படி போட்டு இப்படி போட்டோம், ஓகேவா? அப்படிதானே போட்டிருக்கோம். அவங்க வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னா, சரியா, நல்லா அழகா போட்டிருக்காங்க. வந்து இப்படி வந்து அந்த ஆஃப் இருக்கத திரும்ப மேல, இந்த ஆஃபை தான் திரும்ப மேல போட்டிருக்காங்க, அந்த ஹாஃபை தான் திரும்ப மேல போட்டு, இந்த கீழே இருக்க இந்த ஆஃபை தான் மேல போட்டு திரும்ப இப்படி வந்திருக்கு. அதான் வந்து பெருசா வந்திருக்கு இந்த ஆஃப். சரியா? சரிங்களா? ஸோ t/2 t/2ன்னு வந்திருக்கு. ஏன் இப்படி வந்திருக்கு வித்தியாசமா? கொஞ்சம் கீழே உள்ள ஆஃப், மேல உள்ள ஆஃப். சைன் ஸ்கொயர்டா வேரி ஆகணும், சைன் ஸ்கொயர்டு. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சைன் 0 0, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 90 வரும் இல்லையா? 90 சைன் 90ன்னு போடும்போது பாத்தீங்கன்னா நமக்கு மேக்சிமமா இருக்கும். இதை நமக்கு ஆஃப் KA ஸ்கொயர்டு. அகெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடம் வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு t/2 போடுவீங்க இல்லையா? ஸோ வேரியேஷன் ஃபார்முலா என்னங்க? ஒரே நிமிஷம் இருங்க, கிராஃப் கொஞ்சம் நம்ம வித்தியாசமா போட்டிருக்கோமே. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஃபார்முலா வந்து ஆஃப் இன்டூ KA ஸ்கொயர்டு சைன் ஸ்கொயர்டு ஒமேகா டி. ஓகேவா? ஸோ இப்போ 1/2 இன்டூ KA ஸ்கொயர்டு, இந்த ஒமேகா டி தான் எனக்கு டீட்டா, ஒமேகா டி தான் எனக்கு என்னப்பா? டீட்டா. ஸோ இப்போ டீட்டா 0 டிகிரினா
நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. this is the first point. பொட்டன்ஷியல் எனர்ஜி எனக்கு 0. தீட்டா 0னா எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. ஓகேவா? தீட்டா 0னா டைம் 0. ஏன் தீட்டா 0னா டைம் 0. ஸோ தீட்டா 0னா டைம் 0. அடுத்து தீட்டா 90னா ஸோ தீட்டா வந்து 90 டிகிரி. 90 டிகிரி தீட்டானா ஒமேகா டி. ஒமேகா டி வந்து π/2 ரேடியன். ஸோ இப்போ π/2ன்னு போட்டோம்னா நமக்கு மேக்ஸிமமா இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம். ஸோ இது வந்து மேக்ஸிமம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. அதாவது 90 டிகிரினா நமக்கு எவ்வளோப்பா? இதுல இருந்து 2π/t போடுவீங்க. அப்போ இந்த டைம் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து t/4. ஓகேவா? இங்க வேணா சப்ஸ்டிட் பண்ணிக்கங்க. இங்க வேணா சப்ஸ்டிட் பண்ணிக்கங்க. ஒமேகாங்கிறது 2π/t இன்டூ டி இஸ் ஈக்குவல் டு π/2. இது வந்து டைம் பீரியட் போட்டீங்கன்னா எனக்கு t/4ன்னு வரும். ஓகேவா? அதான் இந்த t/4. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா 90க்கு அப்புறம் 180 போடுவீங்க. sin 180 வந்து 0. ஆமையா? கரெக்ட் தான்யா. sin 180 வந்து 0. sin 180 வந்து 0. இப்போ எகைன் வந்து இந்த இடத்துல 0 ஆயிடும். கரெக்டா? ஸோ 90 டிகிரி sin 180 டிகிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 270 டிகிரி. ஓகேவா? 270 டிகிரி அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ இது t/4 அப்போ இது t/2 அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 3t/4. ஓகேவா? டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு t. ஸோ இந்த கிராஃப் தான் நம்ம தான் கொஞ்சம் வித்தியாசமா போட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம ஈஸியா வர்றதுக்காக தூக்கி மேல போட்டேன். ஸோ இதே மாதிரி போட்டுருக்கீங்க. சரியா? அதுதான் போட்டிருக்கோம். இந்த இடத்துல அந்த கேப் விடாம போட்டிருக்கோம். அவ்வளவுதான். இல்ல நம்ம அந்த கேப் விடல. அவ்வளவுதானே? அப்படிதானே பண்ணோம். நம்ம அந்த கேப் மட்டும் விடாம போட்டோம். இதேதான் இப்ப இந்த இடத்துல அவன் இப்படி போட்டிருக்கான். அப்படி போட்டிருக்கான். அதானே? அவன் கொஞ்சம் வித்தியாசமா போட்டிருக்கான். இந்த கேப் தெரியாம நம்ம போட்டோம். அதான் போட்டிருக்காங்க. சேம் தாயா. நம்ம போட்டது கரெக்ட் தான். எஸ் 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 நம்ம போட்டது கரெக்ட் தான். தப்பெல்லாம் கிடையாதுயா. கீழே கீழே உள்ள ஹாஃப் மேல இருக்கு. அதாவது இங்க இருக்கு அந்த ஹாஃப். நான் கண்டினியூஸா போட்டேன்ல. இந்த கீழே உள்ள ஹாஃப் வந்து இங்க இருக்கு. இதான் அந்த கீழே உள்ள ஹாஃப். கீழே உள்ள ஹாஃப். கீழே உள்ள ஹாஃப் தான் இப்ப மேல இருக்கு. பக்கத்துல போட்டோம்ல. அவன் கொஞ்சம் கேப் விட்டு போட்டுருக்கான். அவ்வளவுதான். சேம் தாயா. சேம் 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 சேம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளியர். அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு. ஓகேவா? ஓகே டைம் பீரியட் வந்து போட்டாச்சு. டி 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 டி. ஓகேப்பா. ஸோ இந்த கிராஃப் தான் பாத்தீங்கன்னா ரெண்டுமே எனர்ஜி வச்சு போடுறது. சரிங்களா? ஸோ இந்த கிராஃப் சைன் ஸ்கொயர்டு கிராஃப். ஸோ இந்த கிராஃப் சைன் ஸ்கொயர்டு ஒமேகா டி கிராஃப். அதாவது என்ன யாரோட கிராஃப்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வர்சஸ் டைம். அடுத்து இந்த கிராஃப் வந்து காஸ் ஸ்கொயர்டு கிராஃப். இது யாரோட கிராஃப்னா கைனடிக் எனர்ஜிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அண்ட் இந்த கிராஃப் தான் எனக்கு டோட்டல் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைம் பொறுத்து வேரி ஆகாது டோட்டல் எனர்ஜி. ஸோ 3 கிராஃப் இருக்குயா. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. ஓகேவா? நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. ஸோ போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். சைன் ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர்டு. ஓகேவா? சைன் ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர்டு அண்ட் டோட்டல் எனர்ஜி. ஓகே ஸோ இதான் வீடியோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ டைம் கிராஃப் நீங்க மேல பார்க்கலாம். சரியா? ஸோ பொசிஷன் இந்த இடத்துல நம்ம டைம் மாத்திடுவோம். ஃபர்ஸ்ட் பொசிஷன் அதுக்கப்புறம் டைம். டைம் வச்சு போடுறது. சரியா? ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் அப்போ டைம் அப்போ வேரியேஷன். ஸோ திஸ் இஸ் த வேரியேஷன் ஆஃப் த ஸ்லோவா வரும்னு நினைக்கிறேன் இப்போ. கரெக்ட். ஸோ அந்த ப்ளூ கைனடிக் எனர்ஜி, கிரீன் நமக்கு வந்து இந்த கிரீன் நல்ல கிரீனா இருக்கு, நல்ல பச்சையா இருக்கு. அது வந்து நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த ஒரு இதுக்குள்ள டாப் அது டோட்டல் எனர்ஜி. ஸோ திஸ் இஸ் த வேரியேஷன். ஸ்பீடு பார்த்துக்கலாம், எனர்ஜி பார்த்துக்கலாம். அது நமக்கு என்னது பிசிக்ஸ் சிமுலேஷன் இருக்குல்ல, அதில் பார்த்துக்கலாம்யா. சரிப்பா, அவ்வளோதான்யா. இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம்யா. கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே, வேரியேஷன் எல்லாமே. ஓகேவா? நோ ப்ராப்ளம். இப்போ ஆன்சர் பண்ணலாம்ப்பா ஸ்டூடெண்ட்ஸ். ஆன்சர் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். The particle executing simple harmonic motion with a time period வந்து t, time வந்து 0 is a time position of equilibrium. டைம் 0 இருக்கும்போது எங்க இருக்குதுன்னா ஈக்லிபிரியம் பொசிஷன்ல இருக்கு. நல்லா கவனிச்சுங்கப்பா. அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க கண்டிஷன். டைம் 0 இருக்கும்போது எங்க இருக்கான்? ஈக்லிபிரியம் பொசிஷன்ல இருக்கான். அப்ப கைனடிக் எனர்ஜி டைம் கேக்குறாங்க. எந்த கிராஃப் கரெக்ட்? A B C D. which கிராஃப் கரெக்ட்? கைனடிக் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஆப்ஷன் A, ஆப்ஷன் B, ஆப்ஷன் C, ஆப்ஷன் D.
கைனடிக் எனர்ஜிஸ் வெர்சஸ் டைம். ஸோ ஆப்ஷன் சி. தெர்மல்னா உங்களுக்கு ஃப்ரிக்ஷனால வரக்கூடிய லாஸ். ஃப்ரிக்ஷனால தெர்மல் எனர்ஜி இல்லையா, ஹீட் எனர்ஜி. நோ ஃப்ரிக்ஷன்ல, ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா ஆம்பிடியூட் வந்து கான்ஸ்டன்டா இருக்காது. ஆம்பிடியூட் கான்ஸ்டன்டா இல்லைன்னா அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனே கிடையாது. ஓகே 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 ஓகே. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த ஆன்சர் அடிச்சுட்டு வந்துருவாங்க. ஓகேவா? சோ இந்த ஆன்சர் கிடையவே கிடையாதுயா, நமக்கு தெரியும்ல. பட் 4 பாயிண்ட் ஓகே, 4 பாயிண்ட் 4 பார்ட்டா பிரிச்சிருப்போம் இல்லையா? என்னென்ன பார்ட் கீழே உள்ளதா மேல வந்திருக்கு. சோ 1 2 3 4 4 பார்ட். அப்படியே பாயிண்ட் வச்சுட்டே போங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் T/4ல வரணும். ஒவ்வொரு பார்ட்டும் T/4. சோ ஃபர்ஸ்ட் பார்ட் T/4. T/2 எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் பார்ட் T/2 வராதுல்ல, இந்த கிராஃப்ல வரவே வராது. சரியா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், ஆப்ஷன் சி கரெக்ட். அவ்வளவுதான். வெரி குட்யா, முடிஞ்சு. சரியா? நெக்ஸ்ட் கிராஃப். Next question. Easy question, very easy question. The particle of mass m oscillated with a simple harmonic motion between x1 and x2. So potential energy versus displacement. Potential energy versus displacement. Potential energy versus displacement. பார்த்தோனே அடிக்கலாம். Potential energy versus displacement. Potential energy versus displacement. என்ன ஆன்சர் பண்ணிருக்கணுமே? ஆப்ஷன் ஏ. எஸ். சோ இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டா? ஓகேங்களா? இது வந்து கைனடிக் எனர்ஜி வர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டா? இது வந்து இது என்ன கிராஃப் இப்படி இருக்கு? வித்தியாசமா இருக்கேன். ஓகே, இது நமக்கு ஃபோர்ஸ் வர்சஸ் ஃபோர்ஸுக்கும் எக்ஸுக்கும் வரையறதுல F -kx வரையுமே, அந்த மாதிரி இருக்கும். எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்து பாசிட்டிவ், எக்ஸ் வந்து பாசிட்டிவ் இல்ல, இது வராது. எக்ஸ் பாசிட்டிவ்னா வித்தியாசமா வேற வேற குவாட்ரண்ட்ல வரும். இந்த கிராஃப் வரும் இல்லையா? இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எங்க இருந்து போடலாம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வா இருக்கு. இல்ல இதுவும் வராது. இது விட்டுருங்க, ரொம்ப குழப்பம் வேணா, விட்டுருங்க. சரியா? அந்த 2 கிராஃப் மட்டும் பாத்துக்கங்க. சரியா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கிராஃப் எல்லாம் பாத்துக்கங்களேன். கிராஃப் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் பாக்குறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் பாக்குறோம்னா சைன் கிராஃப், சைன் ஒமேகா டி. ஓகேங்களா? சைன் ஒமேகா டி. அதுக்கப்புறம் வெலாசிட்டி டைம் பாக்குறோம், காஸ் ஒமேகா டி. வெலாசிட்டி டைம் பாக்குறோம்னா காஸ் ஒமேகா டி. ஓகேங்களா? அக்சலரேஷன் டைம் பாக்குறோம்னா அக்சலரேஷனுக்கும் டைமுக்கும் பாக்குறோம்னா, ஓகேவா, அது வந்து இதோட இன்வெர்ஸ் இல்ல, இதோட இன்வெர்ஸ். சரிங்களா? இது பிளஸ்னா இங்க மைனஸ் வரும், அப்புறம் இது மைனஸ்னா அது பிளஸ் வரும். ஏன்னா மைனஸ் சைன், இது மைனஸ் சைன் ஒமேகா டி. இது அக்சலரேஷன் வெர்சஸ் டைமுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் கைனடிக் எனர்ஜி வெர்சஸ் டைம். ஸோ கைனடிக் எனர்ஜி வெர்சஸ் டைம் தான் வந்து காஸ் ஸ்கொயர்டு. ஸோ காஸ் ஸ்கொயர்டு தான் பாத்தீங்கன்னா இப்படி போட்டிருந்தாங்க இல்லையாப்பா, காஸ் ஸ்கொயர்டு. ஓகேவா? காஸ் ஸ்கொயர்டு இந்த மீல உள்ளத மேல வந்துருச்சு, மறுபடியும் இந்த காஸ் ஸ்கொயர்டு கிராஃப். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வெர்சஸ் டைம். ஸோ எல்லா கிராஃபையும் பக்காவா தெரிஞ்சு வச்சுக்க, அவங்க எந்த கிராஃப் வேணா கேட்டுற போறாங்க. சரிங்களா? ஓகேவாப்பா? எந்த கிராஃப் வேணாலும் கேட்டுற போறாங்க. சரியா? எந்த கிராஃப் வேணாலும் கேட்டு போறாங்க. இது ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் பாட்டுக்க 0ல ஸ்டார்ட் ஆகணும். பொட்டன்ஷியல் எனர்ஜி 0ல ஸ்டார்ட் ஆகணும். கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம்ல ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டார்டிங் பாயிண்ட விட்டுறாத. கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம்ல ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? பொட்டன்ஷியல் எனர்ஜி 0ல ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, அந்த வேரியேஷனை பாத்தினாவே போட்டுடலாம். சரி, அவ்வளவுதாயா? ஓகே. ஆன்சர் த கொஸ்டின். டிஸ்பிளேஸ்மெண்ட் பிட்வீன் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. நான் கேக்குறாங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் பிட்வீன் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி position and maximum kinetic energy position for a particle executing simple harmonic motion. சரிங்களா? what is the displacement பா? क्वेश्चन என்னன்னா displacement. ஓகேவா? displacement எப்ப displacement கேக்குறாங்கன்னா maximum potential energy positionக்கும் maximum potential energy positionக்கும் and maximum kinetic energy positionக்கும் what is the displacement? மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி பொசிஷனுக்கும் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி பொசிஷனுக்கும் வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட்? என்னப்பா, என்ன ஆப்ஷன்யா? என்ன ஆப்ஷனு? சி இஸ் த ஆப்ஷனா? ஓகே, சி. ஓகே, சி இஸ் த ஆப்ஷனா? நல்லா தெரியுமா சார்? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். என்ன சார் எப்ப பார்த்தாலும் இங்க நடுவில் ஒரு கோடு போடுவீங்க, இது மீன் பொசிஷன் சொல்லுவீங்க, இது வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் சொல்லுவீங்க. அதாவது y ஈக்குவல் டு பிளஸ் ஏ, இந்த பக்கம் வந்து y ஈக்குவல் டு மைனஸ் ஏ, இது y ஈக்குவல் டு 0.
அதாவது இந்த இடத்துல எனக்கு என்னது, எத்தனை வாட்டி போடுறது, இங்கே கைனெட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி பொசிஷன், இது மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி பொசிஷன், மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி பொசிஷன். ஸோ மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி பொசிஷனுக்கும் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி பொசிஷனுக்கும் உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, பிளஸ் ஏவும் இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி பொசிஷன், ஓகேவா, பிளஸ் ஏவும் இருக்கு. மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு மைனஸ் ஏவும் இருக்கு. இப்போ பிளஸ் ஆர் மைனஸ் ஏ, மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் மைனஸ் ஏவும் வரும், மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஸ்பிளேஸ்மெண்ட் பிளஸ் ஏவும் வரும். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் ஏ ஆன்சர் என்னையா, பிளஸ் ஆர் மைனஸ் ஏ, பிளஸ் ஆர் மைனஸ் ஏ, டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் விச் பொசிஷன், மேக்ஸிமம் பொசிஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின்யா, the potential energy of a simple harmonic potential energy of simple harmonic oscillator when the particle is halfway to the end point. halfway என்னையா, potential energy எப்படி கேக்குறாங்கன்னா ஈனா டோட்டல் எனர்ஜியா, ஈனா டோட்டல் எனர்ஜில, ஈனா டோட்டல் எனர்ஜி ஃபார்முலா என்னையா, டோட்டல் எனர்ஜி ஃபார்முலா ஆஃப் KA ஸ்கொயர்டு. அவங்க பொட்டன்ஷியல் எனர்ஜியை இன் டர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜில கேக்குறாங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜியை இன் டர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜில கேக்குறாங்க. ஓகேவா, எப்போனா ஹாஃப் வேனா என்னப்பா, ஆம்ப்ளிட்யூட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹாஃப் வேனா A/2. அப்ப என்ன ஆன்சர், ஹாஃப் வேனா A/2. சோ A/2ல பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு, A/2ல பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சிட்டு அது இன் டர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜில இருக்கணும், இன் டர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜில இருக்கணும். ஆப்ஷன் வந்து டியா. ஓகே, ஆப்ஷன் வந்து டியா, ஆப்ஷன் டியா. ம் ஓகே, பார்க்கலாமா, சரி. சப்ஸ்டிட் வாட் இஸ் தி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், half வேனா டிஸ்பிளேஸ்மெண்ட்யா, அப்போ half into k y squared, half into k into y squared னா a squared by 4. கரெக்ட், கரெக்ட். சோ நமக்கு என்ன பண்ணிடலாம், அந்த 1 by, ஓகேங்களா, a squared by 2 a squared by 4 கரெக்ட் தான், சரிங்களா. இன் டர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜில எழுதணும், இது எப்படி எழுதலாம்யா, சோ half ka squared into 1 by 4 னு எழுதலாம் இல்லையா, அப்படிதானப்பா, 1 by 4 எழுதலாம். half ka squared என்னது டோட்டல் எனர்ஜி, half ka squared என்னது டோட்டல் எனர்ஜி, அப்ப டோட்டல் எனர்ஜி by 4 தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. டியா சியா, சியா, சில ஆன்சர் வருது. ஆன்சர் வந்து சி. கேர்ஃபுல், இதெல்லாம் ஒரு கொஸ்டினா, உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, இதெல்லாம் கொஸ்டினா, ஈஸியான கொஸ்டின், சரியா, ஈஸியான கொஸ்டின், சி தான் ஆன்சர், சி தான், சரிங்களா. ஓகேப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின். எப்போ இது கொஸ்டின் போடுறது நான் வந்து என்ன நினைச்சு போட்டுட்டு இருக்கேன்னா, உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எப்பவுமே ஒரு கொஸ்டினை நீங்க அப்ரோச் பண்ற விதம் எப்படி இருக்கணும்னா, பிசிக்ஸ்ல கொஸ்டின் நல்லா படிங்க. டைம் இருக்குன்னா அது ஒரு விதமா சால்வ் பண்ணணும், டைம் இல்லைன்னா அது ஒரு விதமா சால்வ் பண்ணணும், ரெண்டு விதம் இருக்குங்க, சரிங்களா. எனக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் வந்து படிக்கும் போதே பாத்தீங்கன்னா சில பேர்லாம் ரொம்ப பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ண ஆளுங்களா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க இருந்து இப்ப நான்லாம், சரிங்களா, எப்பவுமே எங்க இருந்து பிசிக்ஸ்ல சம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன கேக்குறாங்க, நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், என்ன கொஸ்டின்ல கேக்குறாங்கன்னு பாருங்க, அந்த கேக்குறதுக்கான ஃபார்முலாவை முதல்ல எழுதுங்க. அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், சரியா. முதல்ல புரிஞ்சுக்கணும், கண்டிப்பா கொஸ்டின் படிச்சு கண்டிப்பா புரிஞ்சுக்கணும், அது வேற விஷயம். புரிஞ்சுக்கிட்டு என்ன கேக்குறாங்கன்னு பாக்கணும். இந்த இடத்துல என்ன கேக்குறாங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி கேக்குறாங்க, ஓகேவா, பொட்டன்ஷியல் எனர்ஜி கேக்குறாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா எந்த மோஷன்ல, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல கேக்குறாங்க. அப்போ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா நிறைய இருக்கு, இன் டர்ம்ஸ் ஆஃப் டைமா இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஹாஃப் வேன்னு சொல்லிட்டான், ஹாஃப் வேனாவே டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு கேட்கறான், அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா எழுதிடுவேன். அப்ப இந்த அப்புறம் அதுக்கு அவ்வளவுதான், இதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். எப்பவுமே கொஸ்டினை எப்படி ஆரம்பிக்கிறீங்கன்னா பிசிக்ஸ்ல என்ன கேக்குறாங்க, அந்த என்ன கேக்குறாங்கறதுக்கான ஃபார்முலா எழுதிட்டோம்னா அதுல தேவையான டேட்டா எல்லாமே கொஸ்டின்ல இருக்கும், அவ்வளவுதான். சப்ஸ்டிட் பண்ண வேலை முடிஞ்சு, ரொம்ப பெருசா யோசிக்காது. ஆனா கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, சரியா, அவ்வளவுதான். பாத்துக்க, எங்க இருந்து சம்ம ஸ்டார்ட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். சரி, ஓகேப்பா. இப்போ இப்போ ஆன்சர் பண்ணலாம். என்ன மோஷனு, முதல்ல என்ன மோஷன் படிங்க, சிம்பிள் ஹார்மோனிக். ஓகே,
சோ எவ்வளவு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. எப்ப நம்மளும் 2 நாளா கொஸ்டின் போட்டே இருக்கோம், வந்துட்டே இருக்கு. எப்பா a particle executing simple harmonic motion as a kinetic energy கொடுத்துட்டாங்க. நம்ம படிச்சிருக்கோம் kinetic energy cos ஸ்கொயர்னு படிச்சிருக்கோம். சார் அங்க படிச்சது வந்து ஆஃப் KA ஸ்கொயர்னு வந்துச்சு. ஆஃப் KA ஸ்கொயர்ங்கிறது இங்க K நாட்னு கொடுத்திருக்கான். நான் கான்ஸ்டன்ட்னு சொன்னோம்ல, அந்த ஆஃப் KA ஸ்கொயரை K நாட்னு கொடுத்துட்டான். the maximum value of the potential energy and total energy. கொஸ்டின் பாரு, கொஸ்டின் என்ன கேக்குறான்? கொஸ்டின் இங்க 2 எனர்ஜி கொடுத்திருக்காங்க. ரெண்டு கே இருக்கா, 2 எனர்ஜி கொடுத்திருக்காங்க. அப்ப அவங்க கேக்குறது மேக்சிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் டோட்டல் எனர்ஜி. மேக்சிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் டோட்டல் எனர்ஜி. கொஸ்டின் இதான். மேக்சிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன? அவங்க வந்து இங்க டைம்ல கொடுத்திருக்காங்க எனர்ஜியை, கைனடிக் எனர்ஜியை டைம்ல கொடுத்திருக்காங்க. அப்ப டைம்ல எழுதணும். டைம்ல எழுதுனா என்னது? எழுது, கண்டுபிடி. இதையும் டைம்ல, இதுல டைம்ல எழுத முடியாது. இது எப்பவுமே ஆஃப் KA ஸ்கொயர் தான். இவன் எப்பவுமே ஆஃப் KA ஸ்கொயர் தான். அவங்க கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு K நாட் காஸ் ஸ்கொயர்டு ஒமேகா டி. ஆனா நம்ம எப்படி படிச்சிருப்போம் கைனடிக் எனர்ஜிய? ஆஃப் KA ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர்டு ஒமேகா டின்னு படிச்சிருக்கோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி எனக்கு ஆன்சர் இப்ப சொல்றீங்க. சியா பாரு, அடிச்சு தள்ளிட்டாங்க. ஆமா, கொஸ்டினே படிக்காம எப்படி சார் ஆன்சர் பண்றது? நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்க பாரு. வி நோயா, வி ஆல்ரெடி நோ. இதெல்லாம் போடணுமாயா? இப்பெல்லாம் பாக்கணுமா என்ன? வி ஆல்ரெடி நோயா டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. இது படிச்சோமா இல்லையா? இது படிச்சோம்ல. அப்ப 2 எனர்ஜி ஈக்குவல். 2 எனர்ஜி ஈக்குவல் எந்த ஆப்ஷனு? இது 2 ஈக்குவலா? நோ. இது 2 ஈக்குவலா? நோ. இது 2 ஈக்குவலா? நோ. இது மட்டும்தான் ஈக்குவல். K0. அப்ப இதான் ஆப்ஷன். கண்டிப்பா ஆப்ஷன் சி தான். சரியா? இல்ல நீ போடணுமா போட்டுக்கோ. இது கம்பேர் பண்ணாலே தெரியுது. இந்த இடத்துல யார் இருக்காங்கன்னா K0 இருக்கு. அப்ப K0 என்னன்னு எழுதணும்னா ஆஃப் KA ஸ்கொயர்டு. ஓகேவா? அப்ப மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன? ஆஃப் KA ஸ்கொயர்டு சைன் ஸ்கொயர்டு ஒமேகா டி. ஆஃப் KA ஸ்கொயர் என்னப்பா எனக்கு? ஓ, மேக்ஸிமம் எனர்ஜி ஆஃப் KA ஸ்கொயர். சரியா? ஆஃப் KA ஸ்கொயர் தான் எனக்கு என்னதுயா? ஆஃப் KA ஸ்கொயர் தான் K0. அப்புறம் டோட்டல் எனர்ஜியும் அதே தான். டோட்டல் எனர்ஜியும் பாத்தீங்கன்னா ஆஃப் KA ஸ்கொயர். ஆஃப் KA ஸ்கொயர் தான் K0. சோ இப்ப இதுவும் K0, இதுவும் K0. இது எழுதி போடணும் தேவையில்லை, ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் சி இஸ் த ஆப்ஷன். அடுத்து ஃப்ரீக்வன்சியா? particle executing simple harmonic motion with a frequency f, the frequency with which kinetic energy oscillate. kinetic energyயோட ஓகே frequency கேக்குறாங்கப்பா. kinetic energy ஓகேவா? so frequency f, the frequency with which kinetic energy oscillate. ஓகேவா? kinetic energyயோட frequency கேக்குறாங்க. kinetic energy frequency ஃபார்முலா என்னையா? frequency ஃபார்முலா என்ன? frequency ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா 1 by time period வந்து frequency. frequency ஃபார்முலா என்ன? 1 by time period. 1 by time period. அப்ப டைம் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படிப்பா போடுவோம்? 1 by time period. இவங்க எப்படிப்பா கொடுத்திருக்காங்க? என்னப்பா அது? f/2 இருக்கு, f இருக்கு, 2f இருக்கு. ஓகேவா? எப்படி நம்ம கைனடிக் எனர்ஜிக்கும் என்ன கிராஃப் இருக்கு? கைனடிக் எனர்ஜி வெர்சஸ் டைமுக்கு, கைனடிக் எனர்ஜி வெர்சஸ் டைம். ஓகேவா? கைனடிக் எனர்ஜி வெர்சஸ் டைம். kinetic energy versus time. kinetic energy versus time. எப்படி போட்டுப்பா kinetic energy versus time? kinetic energy versus time வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து கீழே உள்ளது மேல வந்துருச்சு, திரும்ப மேல உள்ளது இங்க போச்சு. எவ்வளவுப்பா ஃப்ரீக்வன்சி இந்த சைக்கிளுக்கு? இதான் ஒரு சைக்கிள், இதுதான் ஒரு சைக்கிள், இதுதான் டைம் பீரியடு, இதுதான் டைம் பீரியடு. இந்த டைம் பீரியடுக்கான ஃப்ரீக்வன்சி கேக்குறாங்க. how to find out the frequency? so நமக்கு இங்க இருக்கு இந்த half. ஓகேவா? frequency. சரிங்களா? இருப்பா நமக்கு what is the frequency? யாருக்கா தெரியுமா? சியா? how c? எப்படி ஆன்சர் சி சொன்னீங்க பாப்போம்? சொல்லுங்க பாப்போம். எப்படி 2f சொல்லுங்க பாப்போம். எப்படி 2f? எப்படி 2f? எப்படி 2f? frequency வந்து 1 by time period. டைம் பீரியட் வச்சு எப்படி போட்டோம்? எப்படி போட்டீங்க? சி சொல்லு. அப்ப எனக்கு ஆன்சர் தெரியும். எப்படி போட்டீங்க சொல்லுங்க பாப்போம்.
என்ன ஆன்சர் காணும் யாருக்குமே? ஆன்சர் சொன்னவங்களுக்குலாம் T/2 repeat again. T/2 repeat again. Very good, very good. வேற லெவல்யா நீ, வேற லெவல்யா நீ. சூப்பர் ஆன்சர். வேற 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 எப்படி போட்டீங்க சொல்லுங்க? வேற வேற ஆன்சர் யார ஆன்சர் பண்ணிருக்க? குரு ஆன்சர் பண்ணிருக்க, வேல்முருகன் ஆன்சர் பண்ணிருக்க. சொல்லு போ. வாட் இஸ் ஆன்சர் சொல்லு பாப்போம். மகி வேற லெவல் மகி, சூப்பர். எப்படி ஆன்சர் சொன்னீங்க? கனவுடன் அடிச்சு விட்டீங்களா? சொல்லு 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 சொல்லு. இன்னும் ஒண்ணும் வர மாட்டேதே, ஆன்சர் வர மாட்டேதே. என்னையா அப்ப எப்படி சி சொன்னானுங்க? இந்த வாரம் இருக்கணும் டேய். சரியா? வாட் இஸ் த டைம் பீரியட்யா? வாட் இஸ் த டைம் பீரியட்? டைம் பீரியட்னா என்னது? டைம் பீரியட் அப்படின்னா மோஷன் ரிப்பீட் ஆகுற டைம். ஓகேவா? மோஷன் ரிப்பீட் ஆகும். ஆர் ஒன் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு எடுத்துக்கூடிய டைம் அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். மோஷன் ரிப்பீட் ஆகுற டைம் பாருங்களேன். மோஷன் ரிப்பீட் ஆகுற டைம் கரெக்டா? மோஷன் ரிப்பீட் ஆகுற டைம். ஸோ கைனடிக் எனர்ஜி கிராஃப்ல வேவ் லென்த் ரிப்பீட் ட்வைஸ். Wave length repeated twice. So 2 cycles in T. So T of kinetic energy of KT frequency வந்து 2F. Very good, very good, very good. Good. சரியா? சோ நமக்கு எப்ப ரிப்பீட் ஆகுது பாருங்க. மோஷன் எப்ப ரிப்பீட் ஆகுது? சோ இப்ப கிராஃப் பாருங்க, நல்லா கவனிங்க. இங்க வந்து இந்த இடத்துல முடியுது. இந்த டைம் என்ன? T/2. How is T/2? First part, second part, T/2. Again அந்த மோஷன் ரிப்பீட் ஆகுதுயா. Again இந்த T/2 வந்ததுக்கு அப்புறம் again இந்த மோஷன் ரிப்பீட் ஆகுதுங்க பாரு. சோ இதே மோஷன் தான் திரும்ப ரிப்பீட் ஆகுது. அதே மோஷன் தான் திரும்ப ரிப்பீட் ஆகுது. அதே மோஷன் தான் திரும்ப ரிப்பீட் ஆகுது. திரும்ப ரிப்பீட் ஆகுற மோஷன் ரிப்பீட் ஆகிற டைம் தான் நமக்கு டைம் பீரியடு. அப்ப இதுதான் நமக்கு இந்த டைம் பீரியடு. டைம் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா டைம் பீரியட் ஈக்குவல் டு T/2. டைம் பீரியட் ஈக்குவல் டு T/2. அப்போ நமக்கு இதை T டேஷ்னு வச்சுக்கலாமா? அப்ப எனக்கு T டேஷ் ஈக்குவல் டு T/2. ஒரு சைக்கிளுக்கான 2T டேஷ். ஒரு சைக்கிள் எனக்கு 2T டேஷ். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது T/2. T/2 தான் ரிப்பீட் ஆகுது. சோ இதான் நமக்கு டைம் பீரியட். டைம் பீரியட் வந்து T/2. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா frequency is equal to 1/T/2. அப்போ மேல போனுச்சு அப்படின்னா frequency is equal to சரிங்களா 2/T. 1/T தான் நமக்கு frequency. அப்போ 2F. சோ 2F வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா C. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா C. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா C. Clear students? Clear students? Very good Mahi, very good Guru, very good. Clear, super. So motion repeat ஆகிற டைம் தான் டைம் பீரியடு. ஸோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுதான் நமக்கு T/2. T/2 தான் நமக்கு டைம் பீரியடு. இன் ஆசிலேஷன்ல இந்த T டைம் பீரியட் வந்து T/2. மேல போச்சுன்னா 2/T. அப்போ 2 into 1/T. 1/T தான் எனக்கு frequency. ஸோ நீ வேணா F டேஷ்னு வச்சுக்கோ, குழப்பம் வேணாம். கைனடிக் எனர்ஜில இது F டேஷ்னு வச்சுக்கோ, F டேஷ். ஸோ 1/T அப்படிங்கிறது எனக்கு F. ஓகேவா? F டேஷ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 1/T/2. ஸோ மேல போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2F. frequency வந்து 2F. ஓகே, next question. In SHM, for how many times the potential energy is equal to kinetic energy? நல்ல question students. ஒரு நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல எத்தனை டைம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி? எப்போ? எத்தனை டைம்னா எப்போ? ஒரு கம்ப்ளீட் பீரியட் அப்போ எத்தனை டைம் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜியா வருது? ஒரு கம்ப்ளீட் பீரியட் அப்போ 4 டைம்ஸா? 4 டைம்ஸா? சோ நமக்கு கிராஃப் பார்த்துருப்போம் இல்லையா? சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி பார்த்துருப்போம் இல்லையா? பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி U. கைனடிக் எனர்ஜி அப்படியே அதோட இன்வர்ஸ். கரெக்டாப்பா? கைனடிக் எனர்ஜி வந்து அதோட இன்வர்ஸ்.
இந்த இடம் தானே ஈக்குவலான இடம், சரியா? ஸோ ஈக்குவலான இடம் மேக்சிமம் போய் ரீச் பண்ணணும்ல, அப்புறம் தானே ஈக்குவல் வரணும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடம் தான் நமக்கு -a/√2 ஈக்குவலா இருக்கும், +a/√2 அப்ப ஈக்குவலா இருக்கும். இது நமக்கு மீன் பொசிஷன். நமக்கு ஒரு சைக்கிள்னா என்னப்பா, ஒரு சைக்கிள்னா இங்க இருந்து இதானப்பா ஏ. ஸோ ஒரு சைக்கிள்னா என்ன, இங்க இருந்து இங்க போவோம் ஒரு சைக்கிள், இது ஃபர்ஸ்ட் பார்ட், அப்புறம் திரும்ப வருவோம் செகண்ட் பார்ட். அப்ப இப்பவே பாருங்களேன், ஸோ ஃபர்ஸ்ட் போகும்போது a/√2ல சேமா இருக்கும், திரும்பி வரும்போது இந்த இடத்துல எனக்கு சேம் எனர்ஜி கிடைக்கும். அப்போ அடுத்து தேர்டு, இங்க இருந்து தேர்டு வருவோம், தேர்டு வரும்போது இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி ஈக்குவலா இருக்கும். திரும்ப ரிட்டர்ன் போவோம் ஃபோர்த்து போகும்போது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும்போது நமக்கு சேமா இருக்கும். அப்ப எத்தனை டைம், சோ போகும்போது a/2ல சேமா இருக்கும், வரும்போதும் பாத்தீங்கன்னா இங்க இருந்து a/√2ல சேமா இருக்கும், அதே மாதிரி a/√2ல சேமா இருக்கும், a/√2ல சேமா இருக்கும். 4 டைம், இதுதான் ஒரு சைக்கிள். சோ போயிட்டு 1 2 3 4 டைம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியும் ஈக்குவலா இருக்கும். 4 டைம்ஸ் ஈக்குவல், 4 டைம்ஸ் ஈக்குவல், சரியா? 4 டைம்ஸ் ஈக்குவல். கிளியர் ஸ்டூடண்ட்ஸ்? கிளியர் ஸ்டூடண்ட்ஸ்? கிளியர் 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 கிளியர். ஓகேப்பா, இதை நம்ம ஸ்ப்ரிங் மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம்யா. ஸோ டேக் பிரேக் பிரேக் வந்து நம்ம கிளாஸ்ல கிடையாது, நீங்க இன்னைக்கு பிரேக் எடுத்துட்டு சாரோட கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. 8:30 கார்த்திக் சார் கிளாஸ், கரெக்டா? சரிங்களா, கரெக்டா போய் ஜாயின் பண்ணிடுங்க, நான் அன்னைக்கு மாதிரி லேட் பண்ண வேணாம். ஸோ இனிமே இருக்க டாபிக் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி முடிச்சிட்டோமா, ஸ்ப்ரிங் இருக்கு, சிம்பிள் பெண்டுலம் இருக்கு, ஸ்ப்ரிங் பெண்டுலம், சிம்பிள் பெண்டுலம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்குலர் எஸ்ஹெச்எம், அது முடிச்சிட்டோம்னா கடைசி அந்த சின்ன தியரி. இந்த மேஜரா இந்த டாபிக் தான் இருக்கு. சிம்பிள் பெண்டுலம் ரொம்ப முக்கியமான டாபிக், ஆங்குலர் எஸ்ஹெச்எம், இந்த 2 டாபிக் தான் மெயின். ஸ்ப்ரிங் எல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம், ஸ்ப்ரிங்கும் கடைசி அந்த ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன். அவ்வளவுதான், லெசன் முடிய போதியா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், கிளம்பலாம், நன்றி, வணக்கம். ஓகேப்பா, மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. போயிட்டு சாப்பிட்டு ஏதாவது பிரேக் எடுத்துட்டு போயிட்டு கிளாஸுக்கு போங்க. ஸ்ப்ரிங்கையா, ஸ்ட்ரிங்கு கிடையாது, ஸ்ப்ரிங்கு அட ஸ்ட்ரிங்கு. ஆமா நான் பண்றேமா, கிளியர் பண்றேமா, நெக்ஸ்ட் கிளாஸ் பண்றேமா. நம்ம ஒரு நாள் சண்டே பண்ணலாமா, ஏன்னா நிறைய சம்மு கேட்டிருந்தீங்க இல்லையா, எல்லா சம்மையும் நம்ம கிளியர் பண்ணுவோமா. இப்ப நான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன்னா சார் கிளாஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுதுமா, சாரால எடுக்க முடியாம போகுதாம். எனக்கு இங்க வந்து சொன்னாங்க ஆபீஸ்ல இருந்து, நீங்க நம்ம 8:30 வரைக்கும் எடுத்துட்டு இருந்தா சாரால ஸ்டார்ட் பண்ண முடியாம இருக்காமா. ஆமா ஆமா, அவங்க எடுக்கணும்ல, ஸ்டார்ட் பண்ணணும்ல, அப்ப சாருக்கு பிரச்சனை ஆயிட்டே இருக்கு. நம்ம சீக்கிரமா முடிச்சிருவோம், அப்போ வந்து பாத்தீங்கன்னா சாருக்கு ஸ்டார்ட் பண்ண ஈஸியா இருக்கும், அப்படி இல்லைன்னா அவங்க ஜூம்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேப்பா, தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.